தழைகள் என்று எண்ணாமல் அதில் இருக்கும் சத்துக்கள் என்ன என்பதை அறிந்து நாம் எவ்வாறு அதை உட்கொள்ளலாம் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நம் வீடியோலேவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் ஆதிப்பழம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான செடி வகை தாவரம். அந்த செடியிலிருந்து வரக்கூடிய ஒரு பச்சை நிறமான, பச்சை கலந்த கருமை நிறமான காய்க்கு தான் ஆதிப்பழம் அப்படின்றது பெயர். ஆதிப்பழத்தை பொறுத்தவரையிலும் சித்த மருத்துவத்தில் உபயோகப்படுத்தப்பட்டு வருகின்ற மிகச்சிறந்த தலையான ஒரு மூலிகைகளில் ஒன்று. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதோட பேரே நமக்கு தெரியும். ஆதிப்பழம் அப்படின்னு சொல்லும்போதே நம்ம உடலில் இருக்கக்கூடிய நிறைய வியாதிகளை, நிறைய பிரச்சனைகளை நீக்கக்கூடிய ஒரு முக்கியமான மருந்து அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆதிப்பழத்தை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா, உடலில் இருக்கக்கூடிய புண்களை ஆற்றக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மருந்து அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கு பார்த்திங்கன்னா 2 வகையான புண்களை நம்ம அதிகமாக பார்க்க முடிகிறது. ஒன்று வெரிகோஸ் வெயின்ஸினால் ஏற்படுகின்ற அல்சர் சம்பந்தப்பட்ட குறைபாடுகள். இன்னொன்று டயபெட்டிக் ஃபுட்டுன்னு சொல்லக்கூடிய பாதங்களில் இருக்கக்கூடிய அந்த ஒரு காயங்களால் ஏற்படக்கூடிய குறைபாடுகள். இந்த 2 பிரச்சனைகளும் பார்த்திங்கன்னா இன்றைக்கு அறுவை சிகிச்சையாலையும் சரி அல்லது மாடர்ன் மெடிசனில் நம்ம கொடுக்கக்கூடிய மருந்துகளாலும் சரி குணப்படுத்த முடியாமல் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லலாம். இந்த 2 பிரச்சனைகளையுமே நிரந்தரமாக நீக்கக்கூடிய ஒரு சக்தி இந்த ஆதிப்பழத்திற்கு உண்டு. 1 லிட்டர் தண்ணீர் எடுத்து 20 கிராம் அளவுக்கு ஆதிப்பழத்துடைய சூரணத்தை அதில் இட்டு நன்றாக கொதிக்க வைத்து 500 மில்லியாக அதை குறைத்து வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த ஒரு கஷாயத்தை 150 மில்லி காலை, 150 மில்லி மதியம், 150 மில்லி இரவு உணவுக்கு 1 மணி நேரம் முன்பு சாப்பிட வேண்டும். அதே போல் இந்த ஆதிப்பழத்தை பதப்படுத்தி எடுக்கக்கூடிய அந்த ஒரு நெய்யை உருக்கி காயங்களின் மேல் வெளிப்பூச்சாக தடவ வேண்டும். இந்த 2 விஷயத்தை சரியாக ஒரு 6 மாத காலம் செய்து பார்த்தோமேயானால் எவ்வளவு நாள்பட்ட கால்களில் இருக்கக்கூடிய காயங்களாக இருந்தாலும் சரி, எவ்வளவு நாள்பட்ட வெரிகோஸ் அல்சர்ஸாக இருந்தாலும் சரி, படிப்படியாக குறைந்து அது குணமாவதை பார்க்க முடியும். அந்த அளவுக்கு மிக வீரியமான, மிக சக்தி வாய்ந்த, உடலில் ஏற்படுகின்ற புண்களை ஆற்றக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மருந்து இந்த ஆதிப்பழம். இன்றைக்கு நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா வயிற்றில் ஹெர்னியா சம்பந்தப்பட்ட கோளாறு, நம்மளுடைய அடிவயிறில் ஏற்படுகின்ற இங்குவைனல் ஹெர்னியா சம்பந்தப்பட்ட கோளாறுகள், நம்மளுடைய வயிற்றோட மேல் பகுதியில் ஏற்படுகின்ற அம்பிளிக்கல் ஹெர்னியா சம்பந்தப்பட்ட கோளாறுகள், ஏற்கனவே அறுவை சிகிச்சை செய்து கொண்ட இடங்களில் ஏற்படுகின்ற இன்செஷனல் ஹெர்னியா சம்பந்தப்பட்ட 3 வகையான ஹெர்னியாக்கள் ஏற்படுறதை நம்ம பார்க்குறோம். இந்த ஹெர்னியாக்கள் ஏற்படும் போது பார்த்திங்கன்னா உடலில் கடுமையான வீக்கம் ஏற்படுவது, குனிந்து நிமிரும்போது வலிகள் ஏற்படுவது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் ஏற்படுவதை பார்க்குறோம். ஹெர்னியாக்கு 3 முறை 4 முறை அறுவை சிகிச்சை செய்து கொண்டவர்களையும் நாம் பார்க்க முடிகிறது. அப்போ இந்த ஹெர்னியாவை அறுவை சிகிச்சை இல்லாமல் குணப்படுத்துவதற்கு இந்த ஆதிப்பழம் ஒரு மிக முக்கியமான மருந்துன்னு சொல்லலாம். பொதுவாக பார்த்திங்கன்னா விளக்கெண்ணெய் ஒரு 200 மில்லி அளவுக்கு எடுத்து இந்த ஆதிப்பழத்திலிருந்து பிழிந்த பழச்சாறு ஒரு 30 மில்லி அளவுக்கு எடுத்து இந்த எண்ணெயில் போட்டு பதப்படுத்தி அதை எடுத்துக்கணும். ஆதிப்பழம் சேர்த்து பதப்படுத்தி எடுக்கக்கூடிய அந்த ஒரு உள்ளுக்கு சாப்பிடக்கூடிய அளவு இருக்கக்கூடிய அந்த விளக்கெண்ணெயை 10 மில்லி அளவுக்கு சிறிதளவு வெந்நீரில் கலந்து காலை ஒரு முறை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு அப்படின்னு எடுத்துக்கொள்ளும்போது மிக வேகமாக ஒரு 6 மாத காலம் தொடர்ந்து சாப்பிடும்போது இந்த ஹெர்னியாவை உருவாக்கக்கூடிய காரணிகள், குறிப்பாக இந்த அம்பிளிக்கல் மற்றும் இன்சிஷனல் ஹெர்னியாவை உருவாக்கக்கூடிய காரணிகள் படிப்படியாக குறைந்து மறைந்து அந்த ஹெர்னியா குணமாகிறத நம்ம பார்க்க முடியும். ஆயுர்வேத மருத்துவத்தை பொறுத்தவரையிலும் குடலில் இருக்கக்கூடிய தசைகளில் இருக்கக்கூடிய அழுத்தம் அப்படிங்கிறது தான் ஹெர்னியா உருவாவதற்கு முக்கியமான காரணியாக இருக்கிறது. அப்போ குடலில் இருக்கக்கூடிய அழுத்தத்தை, தசைகளில் இருக்கக்கூடிய பலவீனத்தை, அழுத்தத்தை குறைக்கக்கூடிய மருந்துகள் ஏதாவது நம்ம உபயோகப்படுத்தணும்னாலே இந்த ஹெர்னியா உருவாகக்கூடிய காரணிகள் குறைந்து உடல் குணமாகிறத பார்க்க முடியும். அதே போல் மலச்சிக்கல் அப்படிங்கிறது இந்த ஹெர்னியா உருவாவதற்கு முக்கியமான காரணம். ஆதிப்பழத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு விளக்கெண்ணெய் சம்பந்தப்பட்ட உணவுகளை
உள்ளுக்கு எடுத்துக்கொள்ளும்போது மலச்சிக்கல் சம்பந்தப்பட்ட கோளாறுகளும் படிப்படியாக குறைவதை நாம் பார்க்க முடியும். மெனோபாஸ்க்கு பிறகு நிறைய பெண்களுக்கு பார்த்திங்கன்னா வயிறு மட்டும் ரொம்ப தசை போட ஆரம்பிக்கிறத பார்க்கலாம். நிறைய பெண்களுக்கு பார்த்திங்கன்னா வயிறு ஒரு அளவுக்கு மேலே போய் அந்த வயிற்று தசைகளே அப்படியே இறங்கி கீழே வந்து வயிறு தொங்கி கொண்டு இருப்பதை நம்ம பார்க்க முடியும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண்களுக்கு அந்த வயிற்றை குறைக்கக்கூடிய மிகச் சிறப்பான ஒரு மருந்து எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த ஆதிப்பழம் தான். ஆதிப்பழத்தில் இருக்கக்கூடிய அந்த பழங்களை எடுத்து நல்லா மைய அரைச்சி வயிற்றில் எங்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ அங்கே இடத்துலலாம் இந்த மைய அதை தடவிட்டு 1 மணி நேரம் அல்லது 2 மணி நேரம் அதை அப்படியே விட்டுறணும். அப்புறம் வெந்நீர் வைத்து குளிச்சிடணும். இதை ஒரு சிகிச்சையாக தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும் போது ஒரு நாளைக்கு ஒரு முறை அப்படின்னு சொல்லி ஒரு 6 மாத காலம் போடும்போது வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த தேவையற்ற கொழுப்புகள் கரைவதை பார்க்க முடியும். அதே போல் 1 கிலோவுக்கு 1 பழம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆதிப்பழத்தை எடுத்து, இப்போ 100 கிலோ இருக்குன்னா 100 பழங்களை எடுத்து ஒரு பாத்திரத்தில் வந்து உடச்சி போட்டுட்டு அதில் வந்து 1 லிட்டர் அளவுக்கு தண்ணியை போட்டுடணும். ராத்திரி ஃபுல்லாக அதை வந்து ஊற வச்சிடணும். காலையில் பார்த்திங்கன்னா அந்த தண்ணி வந்து நன்றாக சுண்டி ஒரு 500 மில்லி தான் இருக்கும். அதை வந்து வடிகட்டி எடுத்து காலையில் வெறும் வயிற்றில் இந்த ஒரு தண்ணியை மட்டும் குடிக்கணும். குடிச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் அல்லது 1 மணி நேரம் இதை அப்படியே விட்டு அதன் பிறகு வந்து உங்களுடைய வழக்கமான தேநீர் அருந்தக்கூடிய, காஃபி அருந்தக்கூடிய அல்லது உணவு சாப்பிடக்கூடிய பழக்கத்தை நீங்கள் வச்சுக்கணும். இதை ஒரு 6 மாத காலம் தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் எல்லாமே வெளியேறி உடலில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட்டு இருப்பதை நம்ம பார்க்க முடியும். உடலுடைய எடையில் கணிசமான அளவு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறத பார்க்க முடியும். அந்த அளவுக்கு உடல் எடை குறைப்பிற்கு, குறிப்பாக வயிறு பகுதி, பிட்டப்பகுதி, தொடைப்பகுதிகளில் இருக்கக்கூடிய தேவையற்ற அந்த கொழுப்பு அதிகமாக சேர்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகளை குணப்படுத்தக்கூடிய ஒரு மிக அருமையான மருந்து எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த ஆதிப்பழம் தான். அதே போல் ஆதிப்பழத்தை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா சிறுநீர் கடுப்புக்கு ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லுவோம். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த கோடை காலத்தில் சிறுநீர் போனாலே கடுமையான எரிச்சலோடு சிறுநீர் போகிற மாதிரி இருக்கும். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா சிறுநீர் வந்து அடிக்கடி கழிக்கணும். ஒரு நாளைக்கு 10 முறை, 15 முறை, 20 முறை சிறுநீர் கழிக்கிற மாதிரி ஒரு தொந்தரவுகள்லாம் இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்க இந்த ஆதிப்பழம் 2 பழத்தை எடுத்து ஒரு கிளாஸ் தண்ணியில் போட்டு மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு ஃபில்டர் பண்ணி அந்த தண்ணியை குடிச்சிங்கன்னா அடுத்த அரை மணி நேரத்தில் சிறுநீர் கடிப்பு முழுமையாக இல்லாமல் போகிறத நம்ம பார்க்க முடியும். எனவே நேயர்களே, இந்த ஆதிப்பழத்தை பொறுத்தவரையிலும் இயற்கை நமக்கு கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த அருமருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தி வந்தோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். நாளுக்கு நாள் நம் வாழ்வில் நன்மைகளையும் தீமைகளையும் சரிசமமாக சந்திக்க நேரிடுகின்றது. எனவே இவற்றை நாம் எவ்வாறு அறிந்து வாழ்வது என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நம் வீடியோலேவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாக உரிமைகளுக்காக போராடுகிற மக்களை அல்லது தங்களுடைய நியாயங்களுக்காக போராடுகிற மக்களை தமிழக காவல்துறை எப்படி கையாள்கிறது என்பதை பற்றி நாம் பலமுறை இங்கே பேசியிருக்கிறோம். ஆனால் எத்தகைய ஒரு விமர்சனங்கள் எழுந்தாலும் கூட அல்லது சமூகத்தினுடைய எத்தனை கண்டனங்கள் எழுந்தாலும் கூட தமிழக காவல்துறை தன்னுடைய அணுகுமுறையை மாற்றிக்கொள்ளாது, அது தன்னுடைய மக்கள் விரோத போக்கை மாற்றிக்கொள்ளாது என்பதற்கு தொடர்ச்சியாக அரங்கேறக்கூடிய சம்பவங்களே சாட்சியமாக இருக்கின்றன. சமீபத்தில் திருப்பூர் அருகே ஒரு சாமனாபுரம் என்கிற ஒரு இடத்தில் புதிதாக ஒரு மதுக்கடையை நிறுவுவதற்காக அரசு முயற்சித்த போது, அதாவது அந்த நெடுஞ்சாலை ஓரங்களிலிருந்து அகற்றப்பட்ட மதுக்கடைகளை ஊருக்குள் கொண்டு வருகிற முயற்சியாக நிறுவுவதற்கு முயற்சித்த போது அங்கே இருந்த பொதுமக்கள் மிக கடுமையாக அதை எதிர்த்து போராடினார்கள். அப்படி போராடிய மக்களை காவல்துறையினர் மிகவும் மிருகத்தனமாக தாக்கிய காட்சியை நாம் பார்த்தோம். அதிலே ஒரு காவல்துறை அதிகாரி ஒரு பெண்ணை மிகவும் மோசமான முறையில் அவருடைய கன்னத்தில் அறைகிறார். அந்த கன்னத்தில் அவர் அறைந்ததன் மூலமாக அவருடைய செவிப்புலனே பாதிக்கப்படக்கூடிய அளவிற்கு அவர் கடுமையான பாதிப்பை அடைகிறார். அந்த காட்சி பதிவு செய்யப்பட்டு இன்றைக்கெல்லாம் சமூக வலைத்தளங்களில் பெருமளவிற்கு அது பரவி இருக்கிறது. கடுமையான கண்டனங்கள் அதன் மேல் எழுந்திருக்கின்றன. ஆனால் அமைதி வழியில் போராடுகிற மக்களை இப்படி தாக்குவது என்பது தமிழக காவல்துறைக்கு இது முதல் முறையா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏனென்று கேட்டால் ஒவ்வொரு முறையுமே தமிழக காவல்துறை இத்தகைய அராஜகமான ஒரு போக்கைத்தான் கையாள்வதை நாம் பார்க்கிறோம்.
பரமக்குடியில் தமிழக காவல்துறை நடத்திய துப்பாக்கி சூட்டை நாம் மறக்க முடியுமா? அல்லது பல்வேறு விதமான ஜனநாயக போராட்டங்களை அது ஒடுக்கிய விதத்தை தான் நாம் மறக்க முடியுமா? இன்னும் சொல்லப்போனால் அந்த கூடங்குளம் அணுமின் நிலையத்திற்கு எதிராக போராடிய மக்களை எவ்வளவு மோசமாக தமிழக காவல்துறை நடத்தியது, எத்தனை பொய் வழக்குகளை அவர்கள் மீது போட்டது என்பதையெல்லாம் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் பல அடிப்படையான பிரச்சனைகளுக்காக போராடிய மக்களின் மீது மிக கடுமையான ஒடுக்குமுறைகளை தமிழக காவல்துறை கட்டவிழ்த்து விட்டிருக்கிறது. முக்கியமாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இந்த மதுவுக்கு எதிராக, முக்கியமாக டாஸ்மாக் கடைகளுக்கு எதிராக சில மாதங்களுக்கு முன்பு நடந்த போராட்டத்தின் போது கூட மக்கள் அதிகாரம் என்ற அமைப்பைச் சேர்ந்தவர்கள் எவ்வளவு மோசமாக தாக்கப்பட்டார்கள் என்பதை நாம் கண்முன்னால் கண்டோம். அதோடு மட்டுமல்ல, பணமதிப்பு நீக்கத்திற்கு எதிராக போராடிய இடதுசாரி அமைப்புகளைச் சேர்ந்தவர்களை எவ்வாறு காவல்துறை மிக மிருகத்தனமாக நடத்தியது என்பதையும் கூட நாம் பார்த்தோம். மக்களுடைய நியாயமான அடிப்படையான பிரச்சனைகளுக்காக மட்டுமல்ல, தனிப்பட்ட முறையில் பொதுமக்களை கூட எந்த போராட்டமும் நடத்தாத சூழ்நிலையிலும் கூட மிக கடுமையாக மிக மோசமாக நடத்துவது தமிழக காவல்துறையினுடைய ஒரு வழக்கமாக மாறிவிட்டது. முக்கியமாக சில செய்திகள் அடிக்கடி நாம் சமீப காலத்தில் பத்திரிகைகள் வெளிவந்தன. நாகர்கோவில் அருகே நரிக்குறவர் சமூகத்தை சேர்ந்த ஒரு குடும்பத்தினரை நிர்வாணமாக நிறுத்தி வைத்து தமிழக காவல்துறையினர் சோதனையிட்டார்கள் என்கிற ஒரு செய்தியையும் கூட நாம் பார்த்தோம். அதோடு மட்டுமல்லாமல் தருமபுரி அருகே ஒரு கணவன் மனைவி தகராறு, ஒரு நகைக்கடைக்கு வெளியே ஒரு கணவன் மனைவிக்கிடையே ஒரு வாய்ச்சண்டையில் அவர்கள் ஈடுபட்டிருந்த போது அந்த கணவரை ஒரு காவல்துறையைச் சேர்ந்த ஒருவர் எவ்வளவு மோசமாக தாக்கினார் என்பதையும் கூட நாம் தொடர்ந்து புகைப்படங்களாக நாம் பார்த்தோம். இதெல்லாம் முடிவற்ற காட்சிகளாக நம் முன்னால் தொடர்ந்து நிகழ்ந்த வண்ணம் இருக்கின்றன. அதோடு மட்டுமல்ல, காவல்துறையில் நடக்கக்கூடிய பல மரணங்கள் அல்லது பலவிதமான சித்திரவதைகள், இதை பற்றியெல்லாம் கூட பொதுவாக எந்தவிதமான கேள்வியும் இங்கு இல்லாமல் இருக்கிறது. நீங்கள் எல்லாவற்றையும் விட ஒரு உச்சமாக நடந்த ஒரு சம்பவம் ராம்குமாரினுடைய மரணம். சுவாதி கொலை வழக்கில் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டவர் திடீரென ஒரு நாள் அவர் மின்சார வயரை கடித்து இறந்து போனார் என்று சொல்லி அவரை ஒரு சவக்கடங்கிற்கு காவல்துறை அனுப்பியது. அவருடைய மரணத்தின் மீது நடத்தப்பட்ட பிரேத பரிசோதனை அறிக்கை அது இன்றைக்கு வரைக்கும் வெளிவரவில்லை. ஏன் வெளிவரவில்லை என்பதையும் யாரும் இதுவரை கேட்கவே இல்லை. அப்படி என்று சொன்னால் காவல்துறை உண்மையிலேயே சட்டபூர்வமான நெறிமுறைகளின்படி தான் செயல்படுகிறதா, அல்லது தங்களுடைய ஒரு வழிமுறைகளுக்காக எல்லா சட்ட நெறிமுறைகளையும் அது வளைக்கிறதா என்கிற ஒரு கேள்வி நம் முன்னால் எழுகிறது. ஏனென்றால் தமிழக காவல்துறையினுடைய இந்த அராஜக போக்கிற்கு ஒரு முடிவு கட்டாவிட்டால் மக்களை காவல்துறை பாதுகாப்பது போக காவல்துறையிடமிருந்து மக்களை எப்படி பாதுகாப்பது என்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி நம் முன்னால் வந்து விடுகிறது. அந்தளவிற்கு ஒரு எல்லையற்ற வன்முறை என்பது இன்றைக்கு தமிழக காவல்துறையினரால் திரும்ப திரும்ப கட்டவிழ்த்து விடப்படுகிறது. ஆட்சியாளர்களுடைய மனநிலையைத்தான் காவல்துறை அதிகாரிகளும் பிரதிபலிக்கிறார்கள் என்பதைத்தான் அவர்களுடைய இந்த மிருகத்தனமான செயல்பாடுகளிலிருந்து நாம் பார்க்கிறோம். என்று கேட்டால் பல சமயங்களில் போராடுகிறவர்களை தங்களுடைய எதிரிகளாக காவல்துறையினர் நினைக்கிறார்கள். அதன் காரணமாக அரசு எப்படி நினைக்கிறதோ அதேபோல் தான் காவல்துறையும் நினைக்கிறது. அதன் காரணமாக போராடுகிற மக்களின் மீது மிக கடுமையான தாக்குதல்கள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படுகின்றன. இது ஜனநாயகத்தினுடைய மனித உரிமைகளினுடைய அடிப்படை நெறிகளுக்கே புறம்பானது. அதோடு மட்டுமல்ல, இதுபோன்ற சம்பவங்கள் நடக்கிற போதெல்லாம் மனித உரிமை ஆணையம் ஒரு நோட்டீஸ் அனுப்புகிறது. ஆனால் அந்த நோட்டீஸ் என்பது ஒரு அர்த்தமற்ற வெற்று காகிதமாக மாறி எவ்வளவோ காலமாகிவிட்டது. அத்தகைய மனித உரிமை ஆணையத்தினுடைய விசாரணைகள் எதுவும் முறையாக நடைபெறுவது கிடையாது. குற்றமளிக்கப்பட்டவர்கள் தண்டிக்கப்படுவதும் கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தாங்கள் எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்கிற மனநிலை என்பது இன்றைக்கு காவல்துறைக்கு வந்துவிட்டது. இதன் காரணமாக மக்களிடம் அவர்கள் ஒரு அச்சத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அந்த அச்சத்தை ஏற்படுத்துவதன் மூலமாக காவல்துறையை யாரும் கேள்வி கேட்கக்கூடாது என்கிற ஒரு மனநிலையை உருவாக்குவதற்கு அவர்கள் விரும்புகிறார்கள். இந்த மனநிலை தான் இன்றைக்கு தமிழக காவல்துறையினுடைய ஒட்டுமொத்த மனநிலையாக இருக்கிறது. நிச்சயமாக காவல்துறையினருடைய அத்துமீறிய செயல்களுக்கு கடுமையான தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும். அவர்களுக்கு மனித உரிமைகள் பற்றிய அல்லது பொதுமக்களுக்கு சட்ட ரீதியாக இருக்கக்கூடிய உரிமைகள் பற்றிய விழிப்புணர்வு காவலர்களுக்கு ஏற்படுத்தப்பட வேண்டும். காவல்துறை சீர்திருத்தங்களை பற்றி நாம் தொடர்ந்து பேசுகிறோம், ஆனால் எதையுமே நாம் அமுல்படுத்துவது கிடையாது. அப்படி காவல்துறை சீர்திருத்தங்களை அமுல்படுத்தி காவலர்களுடைய வாழ்நிலையை மேம்படுத்துவது ஒருபுறம், இன்னொரு புறம் பொதுமக்களின் மீது வன்முறையை பிரயோகிக்கிற காவல்துறையினருக்கு கடுமையான தண்டனைகளை வழங்குவது அதைவிட முக்கியம். இல்லாவிட்டால் இதுபோன்ற காட்சிகள் தொடர்ந்து அரங்கேறிக்கொண்டே தான் இருக்கும். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.
பல்வேறு துறைகளை சார்ந்த பிரபலங்கள் அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் போது அது நமக்கு சிறந்த வழிகாட்டுதலாகவே அமைகின்றது. எனவே இன்றைய சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றியும் அவர்கள் என்ன செய்திகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ளவிருக்கிறார்கள் என்பதையும் பார்க்கலாம். நாம் விடியலை வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேயர்களே, விடியலை வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் வாழ்வியல் பயிற்சியாளர் திரு பரமன் பச்சைமுத்து. ஒரு வாழ்வியல் பயிற்சியாளரா, வாழ்வியல் பயிற்சி அப்படிங்கிறது என்ன, இது ஏன் அவசியம், எந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இது சொல்லிக் கொடுக்குது, இப்படி பல கருத்துக்களை நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ஒரு வாழ்வியல் பயிற்சியாளராக முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் சார். நன்றி. வாழ்வியல் பயிற்சி அப்படின்னும் போது எல்லாருக்கும் சாதாரணமாக வாழ்க்கை அப்படிங்கிறது என்ன, நம்ம வாழ்கிறது தானே, நம்மளுக்கு தெரியாதா நம்ம அன்றாடம் என்ன நம்ம செய்கிறோம், நம்ம அப்பா அம்மா என்ன செஞ்சாங்க, நம்ம தாத்தா பாட்டி எப்படி, இதுதானே வழி வழியாக நம்ம பழக்கத்தில் கொண்டு வரோம். இதில் ஒரு தனியாக நம்மளுக்கு பயிற்சிங்கிறது ஏன் தேவை, இப்படியெல்லாம் நிறைய பேருக்கு தோணலாம். ஆனால் சரியான முறையில் ஒரு வெற்றிகரமான ஒரு மனிதராக, நல்ல ஒரு கணவராக, தந்தையா, மகனா, இப்படி ஒரு பெண்ணா இருந்தானா மகளா, மனைவியா, தாயா, இப்படி நிறைய கோணங்கள் நம்மளுக்கு வாழ்க்கையில இருக்கு. அப்படின்னும் போது ஒரு இடத்துலையும் நம்ம எந்த சறுக்கலையும் இல்லாம சரியான பாதையில போகணும். அப்படின்னும் போது இந்த மாதிரியான ஒரு புரிதல்கள் ரொம்ப அவசியமான தேவையா இருக்கு. இதுல சில குறைபாடுகள் நம்மளுக்கு தெரிஞ்சே இருக்கலாம், சிலது நம்மளுக்கு தெரியாமலே இருக்கலாம். ஆனா அதை மாத்திக்கிறதுக்கான வாய்ப்பு எப்படியும் இருக்கு அப்படிங்கிறதான் உங்களோட பயிற்சி சொல்லுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த பயிற்சி சார்ந்தும் வாழ்வியல் ஒரு நல்ல ஒரு சுமூகமான யதார்த்தமான ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கான ஒரு வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறத எங்க நேர்களோட இன்னைக்கு நீங்க முழுமையா பகிர்ந்துக்கணும் சார். முதல்ல வாழ்வியல் பயிற்சியாளர் அப்படிங்கிற முறையில வாழ்வியல் அப்படிங்கிறது என்ன, இதுக்கு ஒரு பயிற்சி மூலமா எந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும்? நல்ல கேள்வி. முதல்ல அப்பா அம்மா கிட்டேருந்து, தாத்தா பாட்டிக்கிட்டேருந்து, இது வரைக்கும் நம்ம படித்த விஷயங்கள்லேருந்து கற்றுக்க முடியாததை எதுக்கு தனியாக ஒரு வாழ்வியல் பயிற்சின்னு வேணும்? அருமையான கேள்வி, ரொம்ப பிடிச்சது எனக்கு இந்த கேள்வி. இப்போது நான் ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர், அமெரிக்காவில் ரொம்ப நாள் ஒர்க் பண்ணிவிட்டு நான் ரிட்டர்ன் வரேன். பைக் எடுத்து போயிட்டுருக்கேன், சிக்னலில் நிற்கிறேன், ரெட் விழுந்திருக்கு. நம்மளை பொறுத்த வரைக்கும் ரெட்டுன்னா நிறுத்தணும், க்ரீன்னா போகணும். நான் நிற்கிறேன், எனக்கு பின்னாடி ஒரு ஆட்டோக்காரர், அவருக்கு என்ன அர்ஜென்ட்டுன்னு எனக்கு தெரியாது, பின்னாடியிலேருந்து ஹார்ன் அடிக்கிறார். உங்களுக்கு நடந்திருக்கும், எனக்கு நடந்திருக்கும், இங்கே பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் இது நடக்கும். ஹார்ன் அடிக்கிறார். நான் திரும்பி பார்த்து சிக்னல் அப்படிங்கிறேன். சும்மா எல்லாரையும் தட்டிட்டு பக்கத்தில் வந்து நின்று ஓரமாக வந்து நின்றுட்டுன்னா சிக்னல் நான் போக மாட்டேன், நீ என்ன மகாத்மா காந்தி பேரனா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாரு. நம்ம கோவம் வருமா? நான் நிற்கிறது ரைட்டு, இவர் செய்கிறது தப்பு, இதுக்கு மேலே இவர் இது பண்ணுறாருன்னு ஒரு கோவம் வரும் இல்லைங்களா? கோவம் வருது. திட்டலாம், நான் திட்டிருந்தேன்னா இங்கே ரிலீஸ் ஆயிருப்பேன், நான் மனுஷன் தானே, எனக்கு ஒரு உணர்ச்சி வருது. திட்டிருந்தேன்னா நான் ஃப்ரீயாக இருப்பேன். ஆனால் அவர் அதுக்குள்ளே போயிட்டார், சிக்னல் வெளியில் அவர் போயிட்டார். இப்போது எனக்குள்ள ஒரு உணர்ச்சி வந்துருச்சு, ஒரு கோவம் வந்துருச்சு, ஒரு எரிச்சல் வந்துருச்சு, ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்துருச்சு. இப்போ என் சிக்னல் ஆன். இப்போ நான் வண்டி ஓட்டுற விதமே தப்பாக இருக்கும், சரியாக புரிஞ்சுக்கோ. இப்போ நீங்கள் சொன்னால் நான் அப்பா கிட்டேருந்து கற்றுக்கிட்டது, அம்மா கிட்டேருந்து கற்றுக்கிட்டது, குருநாதர்கிட்டேருந்து எல்லாம் இருந்தாலும் இந்த சுச்சுவேஷனில், இந்த சூழ்நிலையில் நான் ஒரு சராசரி மனுஷன் ஆகும்போது நான் டிஸ்டர்ப் ஆயிடுறேன். இது இதோட போனால் பரவாயில்ல, நான் வண்டி ஓட்டுற விதம் தப்பு, ஆஃபீஸ்க்கு வந்து லிஃப்ட் அமுக்கிறது தப்பாக இருக்குது, வந்து கம்ப்யூட்டரில் என்ட்ரிக்கு அமுக்கிறேன். ஒருவேளை என் ஆஃபீஸ் பாய் வந்து சார் இது எந்த ஃபைலில் சார் கனெக்ட் பண்ணணும், எந்த ஃபைல்லன்னு ஒரு பதிலுக்கு ஒரு குரலை உயர்த்துறேன். இப்போ என்ன ஆகுது, எல்லாமே டிஸ்டர்ப் ஆகுது. ஒரு வேளை அந்த நேரத்தில் என்னுடைய மனைவி வீட்டில் இருந்து முக்கியமாக ஒரு கால் பண்ணி நம்ம குழந்தை முதல் ஸ்டெப் எடுத்து வச்சுருக்குங்க, சந்தோஷங்கன்னு சொல்கிறதுக்கு அவங்க கூப்பிட்றான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நான் ஃபோன் எடுக்கும்போது ஹலோ, கண்டிப்பாக எனக்கு வாய்ஸ் டோன் ஆகும், நான் அப்புறமா பேசுகிறேங்க. இப்படி பார்த்தீங்கன்னா வருஷலாம் எனக்கு அந்த நாள் முழுக்க நான் எந்த மாதிரியான ஒரு மனநிலை கொண்ட மனிதன் அப்படிங்கிறத பொறுத்து 3 மணி நேரமோ 4 மணி நேரமோ 2 மணி நேரமோ நான் எல்லாத்தையும் வீணாக்க போகிறேன். இதில் ரொம்ப முக்கியமான கேள்வி, அந்த ஆட்டோக்காரரை இதுக்கு முன்னாடி என் வாழ்க்கையில் நான் பார்த்ததில்லை, இதுக்கப்புறம் அவர் திரும்பி பார்க்க போகிறேன்னா தெரியாது. 20 செகண்ட் என் கூட சிக்னலில் நின்று ஒருத்தர் ஒரு நாள் முழுக்க என் நாளை வீணாக்குறாரு, என் கஸ்டமர்லேருந்து என்னுடைய ஒர்க்லேருந்து எல்லாத்தையும் வீணாக்குறாரு, ப்ளஸ் என்னுடைய உடல் எல்லாமே வீணாக போகுது. அப்படிங்கும்போது அப்போ நான் இன்னும் என்னுடைய லைஃப்பை ஓரளவுக்கு என்னுடைய கண்ட்ரோலில் என்னால் வச்சுக்க முடியும் அப்படின்னா என்னுடைய வாழ்க்கையை என்னால் அழகாக்க முடியும். இந்த இடத்துல தான் வாழ்வியல் பயிற்சி வருது. ஸோ வாழ்வியல் பயிற்சி என்ன சொல்லுது, உன்னுடைய உணர்வு அப்படிங்கிறது உன்னுடைய கையில் தான் இருக்குது. ஒரு சில விஷயங்கள் வாழ்க்கை கொடுக்குறத நம்ம வாங்கி தான் ஆகணும், அது ஏன் நடக்குதுங்கிறது தெரியாது. ஆனால் இதை எப்படி இன்னும் நீ ஒரு பக்குவப்பட்ட மனிதனாக போக முடியும், உள்ள ஒரு மலர்ச்சியோடு எப்படி ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். ஸோ நீ சரியாக பண்ணும்போது, அதை ஃபார்முலாங்கிறது எல்லாருக்கும் சேம் தான், 2+2 4. இந்த ஃபார்முலாவை சரியாக வாழ்வியல் விதிகளை பயன்படுத்தும் போது நம்ம வேற ஒரு நிலைக்கு போகலாம்.
அப்படிங்கிறது தான் வாழ்வியல் பயிற்சி. இப்படி வரும்போது நிறைய விஷயங்கள் நடக்கும் அவங்களுக்குள்ள. கண்டிப்பா சார். ஒரு சாதாரண விஷயம் தான், நம்ம இதை நினைச்சு பார்க்க முடியாத ஒரு இது. ஆனா ஒரு நாள் முழுதும் நம்மளுடைய உணர்வுகளை அதுக்கு தட்டிகிட்டே இருக்கு அப்படிங்கிற ஒரு சூழல் வரும்போது ஒரு பயிற்சி மூலமா இதை சரி பண்ணிக்கலானே. இப்போ எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அந்த எதிர்பார்ப்பு சரியா நடக்கலைன்னும் போது அந்த ஏமாற்றம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் எமோஷனை கொடுக்குது. என்ன சில பேர் சொல்றது எக்ஸ்பெக்டேஷனே இல்லாட்டி எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு. அப்படி எதுவுமே இல்லாமல் இருந்தால் அது லைஃபே இல்லையே, எதுக்கு ஒரு இந்த ஞானி யோகிய போய் இதில் மலை உட்காந்துக்கலாமா இப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க, பலதரப்பட்ட மனிதர்கள். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம கையாளுறது எப்படி? முதல் விஷயம், நீங்கள் ரொம்ப அழகாக சொல்கிறீங்க. எனக்கு ரெண்டாவது நீங்கள் சொன்ன பாயிண்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன விஷயம்னா, எதிர்பார்ப்பு அப்படின்னு ஒன்று இருந்தாலே சிக்கல். அதாவது எக்ஸ்பெக்டேஷன் ரெடியூசஸ் ஜாய், இதுதான் ரூலு. இப்போது ஒரு சினிமா ரிலீஸ் ஆகுது, பயங்கர எக்ஸ்பெக்டேஷனோட போகிறோம். அந்த டைரக்டர் நல்லா தான் கொடுத்துருக்காரு. ஆனால் நாம் அவரை இங்கே எதிர்பார்த்துட்ருக்கோம். அவர் 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல இருக்கிறாரு. ஒரு ஃபேமஸ் படம் நல்லா இருக்குது. ஆனால் அந்த டைரக்டருக்கு நம்ம எதிர்பார்க்குற எதிர்பார்ப்பில் எல்லாமே போயிடுச்சு. நான் வந்து சிவாஜி படம் பார்க்க ஒரு ஃப்ரெண்டு போகிறாரு. எப்படி இருந்துச்சு படம் அப்படின்னு கேட்குறான். ரிவ்யூ எழுதுறதுக்காக கேட்குறோம். பாஷா அளவுக்கு இல்லை மச்சி, பாஷாவை எதிர்பார்த்துட்டு உன்னை யார் சிவாஜிக்கு போக சொன்னான்னு கேள்வி என்னால் கேட்க முடியாது. ஆனால் இங்கே என்ன படம் மிஸ் ஆயிடுச்சுன்னா, இவர் என்ன பண்ணுவார், எந்திரன் பார்க்க போகும்போது சிவாஜியை நினச்சிட்டு போவார். எதிர்பார்ப்புன்னு வந்தாலே சிக்கல். நீங்கள் அழகாக சொன்னீங்க. அப்போ நான் எதிர்பார்ப்பு இல்லாமல் வாழ முடியுமா? முடியாது. ஏன்னா சாக்கியமுனி புத்தன் மக்கள் எல்லாரும் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறதுக்காக 6 வருஷம் தேடி 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 என்னென்னோ செஞ்சு ஞானம் அடைஞ்சதுக்கப்புறம் அவர் கண்டுபிடிச்சது, ஆசையே துன்பத்திற்கு காரணம். லைஃப் இஸ் மிசரபிள், வாழ்க்கை துன்பமயமானது. ஆசையே துன்பத்திற்கு காரணம், ஆசையை ஒழித்தால் துன்பத்தை ஒழிக்கலாம் அப்படின்னாரு. அண்ட் அவர் கடைசியில் என்னத்தை கண்டுபிடிச்சார், அது எதிர்பார்ப்பு ஆசைன்னு ஒன்று இருந்துச்சுன்னா தான் துன்பம்னு அவர் கண்டுபிடிச்சார். மீதி 80 வருஷம் அலைஞ்சி 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 மக்களுக்கு போதனை பண்ணார்ல, அவர் ஆக்சுவலாக என்ன பண்ணார், யாருமே ஆசைப்படக்கூடாதுன்னு அவர் ஆசைப்பட்டார். புத்தனே எதிர்பார்ப்பு இல்லாமல் வாழுங்கன்னு அவர் எதிர்பார்த்தார். ஸோ உங்கள் கேள்வி ரைட், எதிர்பார்ப்பு இல்லாமல் எப்படி வாழ முடியாது, எப்படி ஹேண்டில் பண்ணுறது? நாங்கள் கோர்ஸில் இதை ஒரு 4 விதமாக சரி பண்ணுவோம். என்ன சொல்லுவோம், ரூல் நம்பர் 1. அதாவது ரூலுங்கிறத விட எதிர்பார்ப்புங்கிறது என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் சரி பண்ண முடியும். எதிர்பார்ப்புங்கிறது என்னது, பிறர் இதைத்தான் செய்ய வேண்டும், இப்படித்தான் வாழ வேண்டும்னு நான் எனக்குள்ள தீர்மானிக்கிறது. உங்களுக்கு அது தெரியாது. டெண்டுல்கர் வந்து நின்னார்னா செஞ்சுரி அடிக்கணும் எல்லாருக்குமே. இன்ஃபேக்ட் சென்னை சூப்பர் கிங் ஜெயிக்கணும், சச்சின் டெண்டுல்கர் ஜெயிக்கணும், மும்பை இந்தியன்ஸ் இருந்தவங்க நமக்கு எதிர்பார்ப்பு. டெண்டுல்கர்னு ஒருத்தருக்கு பரமன் பச்சைமுத்துன்னு ஒருத்தவன் ஆரியபுரம்ல ஒரு குறுக்கு சந்தில் உட்காந்துருக்கானே தெரியாது. ஆனால் இங்கே உட்காந்துட்டு நான் என்ன பண்ணேன், எதிர்பார்க்குறேன். ஸோ அப்போ டெண்டுல்கருக்கு தெரியுமா? தெரியும். ரஜினிகாந்த்னா இப்படி நடிக்கணும், கமல்ஹாசனா இப்படி நடிக்கணும், ஆட்சினா இப்படி இருக்கணும், நான் எதிர்பார்க்குறேன். அவங்களுக்கு தெரியவே தெரியாது. ஸோ எதிர்பார்ப்புங்கிறது அடுத்தவங்களுக்கு தெரியாது ஃபஸ்ட்டு. அப்போ இது எப்படி நான் சரி பண்ண முடியும்? 4 ரூல் வச்சுருக்கோம், 4 விதி. உறவுனா எதிர்பார்ப்புன்னு இப்படி தான் ஹேண்டில் பண்ணணும். ரூல் நம்பர் 1, உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன என்பதை நீங்கள் முதலில் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். நமக்கு நம்ம என்ன எதிர்பார்க்குறோங்கிறது தெரியாத போது, எந்த ஊருக்கு நான் போகணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா போகிற வழி தெரிஞ்சுன்னா வண்டி எடுத்துகிட்டு என்னால் போக முடியும். 1.5 டிவிஎஸ் ஃபிஃப்டி வச்சுக்கிட்டு இங்கேருந்து நான் கடலூர் போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன்னா பெட்ரோல் போட்டு முறுக்கி போய் சேர்ந்துடலாம். 9 கோடி ரூபா ஃபெராரியை வச்சுக்கிட்டு எங்கே போகணும்னு தெரியலன்னா எங்கேயுமே போக முடியாது. எங்கே போகணுங்கிறத டிசைட் பண்ணி, இதான் என்னுடைய எதிர்பார்ப்பு. ஃபர்ஸ்ட் ரூல் என்னோட சைடில். ரூல் நம்பர் 2, உங்கள் எதிர்பார்ப்பு என்னங்கிறத வெளிப்படையாக சொல்லுங்கள். இதைத்தான் நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு என் மனைவி கிட்ட சொல்லும்போது, இங்கே பாருமா சனிக்கிழமை சாயங்காலம் நான் வருவேன், எனக்கு தோசை வேண்டாம், எப்போ பார்த்தாலும் தோசைன்னு சாப்பிட்டு நாக்கு செத்து போச்சு, சப்பாத்தி ட்ரை பண்ணு, வேறு ஏதாவது ட்ரை பண்ணு. இதை சொல்லிட்டு வந்துட்டா என்ன ஆகலாம், நடக்கலாம், நடக்காமல் போகலாம். ஆனால் சொல்லிட்டேன்னா நான் ஃப்ரீ ஆகிடுவேன், என் மைண்ட்லேருந்து ஃப்ரீ ஆகிடும், என்னால் ஹேண்டில் பண்ண முடியும். 3, 1,00,000 தடவை சொல்லிட்டேன் பாருங்க, இதை தான் எதிர்பார்க்குறேன்னு சொல்லிட்டேன். எங்கள் வீட்டில் பண்ணவே மாட்டாங்க. அப்போது நீங்கள் ஒரு மாமரத்து அடியில் நின்று ஆரஞ்சு பழம் எதிர்பார்க்குறீங்களான்னு செக் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் மனைவி ஆரஞ்சு, உங்கள் மருமகள் மாமரம். நீங்கள் இந்த மாதிரி அவங்க வேணும் அப்படின்னு கேட்க முடியாது, 2 பேரும் வேறு. அப்போ நான் மாமரத்து அடியில் தான் நிற்கிறேன், மாம்பழம் தான் எதிர்பார்க்குறேன். இன்னும் பேசுங்க. ஏன்னா நீங்கள் கோபமாக பேசும்போது, எதிர்பார்ப்பில் கோபமாக பேசும்போது, நீங்கள் கோபமாக பேசும்போது மக்கள் உங்கள் கோபத்தை மட்டுமே பார்க்கிறார்கள். நீங்கள் பேசுறது எதுவுமே கேட்டதில்லை. அப்பா கூட்டு திட்டுவார், என்ன இப்படி பண்ணுற அப்படின்னு திட்டும்போது நம்ம எப்படி வந்து நிற்போம், சின்ன பையனாக இருக்கும்போது சொல்கிறேன், இப்படி தான் நிற்போம். அதுக்கப்புறம் அப்பா வாழ்க்கையை மாற்றக்கூடிய திருக்குறள் உரை கூட கொடுத்துருப்பாரு. ஆனால் அங்கே நான் கேட்கறதுக்கு ரெடியாக இல்லை. ஏன்னா என் மைண்டு முழுக்க அப்பா கோபமாக பேசினார். தன்மையாக பேசும்பொழுது சிந்தனையை மாற்றும், கோபமாக பேசும்போது கோபம் மட்டும்தான் எனக்கு மைண்டில் இருக்கும். பண்ணுங்க. இல்லை இது எல்லாமே சரியாயிடுச்சு பரமன், அப்போது
நீங்கள் என்ன மற்றவங்ககிட்ட எதிர்பார்க்குறீங்களோ அதை நீங்கள் செய்யுங்க. விவிலியம் பைபிளில் சொன்னது தான். டர்ன் ஆல் யுவர் எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் யுவர் செல்ஃப். இதில் ஏதாவது ஒன்று நம்ம சரி பண்ணி கிளியர் ஆகிடலாம். இதான் நான் எதிர்பார்க்குறேன்னு சொன்னாலே பாதி முடிஞ்சிடும். இதுக்கு மேலே நம்ம எதிர்பார்க்குற எல்லாமே நடக்கும்னு சொல்ல முடியாது. நம்ம எதிர்பார்க்குற எல்லாமே நடக்காமல் போகணும்னு சொல்ல முடியாது. இந்த தெளிவு எனக்கு வரும்போது, வாழ்க்கைங்கிறது இப்படி தான் அப்படின்னு தெளிவு வரும்போது டிஸ்டர்ப் ஆக வேண்டியதில்லை. பட் இதான் அப்படிங்கிறது புரியும், நம்மளால் ஏற்றுக்க முடியும். வி கேன் ப்ரொசீட். ஸோ ஒரு மலர்ச்சியோட ஒரு வாழ்க்கையை கண்டினியூ பண்ண முடியும். நம்ம வாழ்க்கையில் வந்து ஒன்று நல்ல குடும்பம், இன்னொன்று நம்ம பணி அப்படின்னு வரும்போது ஒர்க் பண்ணுற இடம். இது ரெண்டுமே வந்து ஒரு ஆண்களுக்கு ரொம்ப முக்கியம். இன்றைக்கி வந்து எல்லாருமே கேரியர் ஓரியன்டாக இருக்காங்கன்னா இது சரியான முறையில் அமையணும். அப்போ தான் லைஃப் பேலன்ஸாக இருக்கும். நம்ம பேசுகிறோம் முதல்ல குடும்ப வாழ்க்கை எப்படி எடுத்துக்கலாம். கணவன் மனைவி இதுலேருந்து தான் ஒரு குடும்பம் ஆரம்பிக்குதுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் அவங்க குழந்தைங்க அவங்க குழந்தைங்க. ஸோ த ஃபஸ்ட்டு ரிலேஷன்ஷிப் இஸ் பிட்வீன் திஸ் டூ பீப்புள். இப்போது இதில் இன்றைக்கி நிறைய பார்த்திங்கன்னா நம்ம விவாகரத்து இது பார்க்குறோம். சின்ன சின்ன பிரச்சனைகளுக்குள்ள ஒரு சகிப்புத்தன்மையிலையும் டாலரன்ஸ் லெவல் இல்லாமல் பிரியக்கூடிய ஒரு சூழல், சண்டை சச்சரவுகள் நிறைய. இப்போது வாழ்வியல் பயிற்சி அப்படின்னு வரும்போது ஒரு புதுமண தம்பதியர் அவங்களோட வாழ்க்கையை சரியான பாதையில் கொண்டு போகணும் அப்படின்னா ரெண்டு பேர்கிட்டையும் என்ன மாதிரியான விஷயங்கள் தேவைப்படுது? அதாவது இதுக்கு நான் ஒரு 3 ரூல்ஸ் சொல்லுவேன். அதாவது உறவுகள்னா நான் ஒரு 15 ரூல்ஸ் வச்சுருக்கேன். இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு ரூல்ஸ். அதாவது மேரேஜ்னால் இவ்வளோ தான் நடக்க முடியும், கணவன் இப்படி தான் இருக்க முடியும், இப்படி 4. இப்போ உதாரணத்துக்கு தமிழ் மருத்துவத்தில் என்ன சொல்லுவாங்க, உடம்புன்னா பித்தம் வாதம் கபம்பாங்க. இவ்வளோதான் பாசிபிலிட்டி, இவங்களுக்கு இந்த மாதிரி வரும், இவங்களுக்கு இந்த மாதிரி. அந்த மாதிரி உறவுகள்னால் இவ்வளோதான் பாசிபிலிட்டி அப்படிங்கிறத வச்சுருக்கோம். உறவுகளுக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடி, இப்போ நீங்கள் அதான் கேட்டீங்க புதுமண தம்பதின்னு கேட்டதால் உறவுகளே ஓரமாக வச்சிடலாம். உறவுகளுக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர்னு சொல்லுவோம் இல்லையா, உள்ளே வரதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர் போடும். அந்த மாதிரி 3 ரூல் வச்சுருக்கேன். என்னது அப்படின்னா, நான் உங்களை கேட்குறேன், உங்களுக்கு தோசை எப்படி இருந்தால் பிடிக்கும்? நான் இப்போ வாங்கிலாம் தரமாட்டேன், கேட்குறேன். ரோஸ்டாக இருந்தால் பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்ச மியூசிக் டைரக்டர்? இளையராஜா. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ உங்கள் குழந்தையோ இல்லை உங்களுடைய அடுத்த ஜென்ரேஷனு கேட்டால் என்ன சொல்லுவாங்க? மியூசிக் டைரக்டர் தெரியல. ஓகே, ஏஆர் ரஹ்மானாக இருக்கலாம், ஜஸ்டின் பீபராக இருக்கலாம், அனிருத்தாக இருக்கலாம், இப்போ வந்திருக்கிற ஷான் ரோல்டனாக இருக்கலாம். இப்போ எனக்கு இளையராஜா பிடிக்கும். நீங்கள் சொன்னதை நான் எடுத்துக்கிறேன். எனக்கு இளையராஜா பிடிக்கும். என்னுடைய குழந்தைங்களுக்கு வந்து அனிருத், ஜஸ்டின் பீபர் பிடிக்கும். மேலே எங்கள் அப்பா கிட்ட போனான்னா என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? என்னவா இருக்கலாம், பற்றி சும்மா சொல்லுங்களேன். எம்எஸ்வி இருக்கலாம், பியூ சின்னப்பா இருக்கலாம், அப்படி போகலாம். இப்போ இதில் சரியாக கவனிச்சிங்கன்னா, அப்போது ஒரு மனிதனுக்கும் வேறு வேறு ரசனைகள் இருக்குது. புரிஞ்சுக்க முடியுதா உங்களுக்கு? இதை யார் தீர்மானிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய யங் ஏஜில் அவங்க எதை அதிகமாக உள்வாங்குறாங்களோ அது அவங்களுடைய விருப்பாயிடுது, அவங்களுடைய ரசனை ஆகிடுது. உதாரணத்துக்கு நான் குடிசை வீட்டில் இருந்தேன். விறகு அடுப்பில் தான் தோசை சுடுவாங்க அம்மா. அப்போது அப்பா, நான், அக்கா, சித்தப்பா எல்லோரும் உட்காந்துருக்கும் போது அங்கே சிம் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் கிடையாது. கேஸ் அடுப்பு கிடையாது, விறகு. ஸோ தீ அதிகமாகிடும். 2 கரண்டி மாவு எக்ஸ்ட்ரா ஊற்றினா மட்டும்தான் அது திக்காக இருக்கும். இதையே சாப்பிட்டு வளர்ந்த எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, தோசைங்கிறது எப்படி வேணும்னா மொத்தமாக வேணும். எனக்கு திக்காக இருக்கணும், ரப்பர் மாதிரி இருக்கணும். இப்போ நான் ஹோட்டலுக்கு போனால் கூட, சரவணபவனுக்கோ சங்கீதாவுக்கோ போனால் இதை என்னால் சொல்லி புரிய வைக்க முடியாது. ஏன்னா அவங்க ரோஸ்ட்டை தான் போடுவாங்க. ஸோ நான் என்ன பண்ணுவேன், கல் தோசை கொடுத்துருங்க, ஊத்தப்பம் கொடுத்துருங்க அப்படிங்கிறத நான் கேட்பேன். இப்போ நீங்கள் சரியாக கவனிச்சிங்கன்னா, நீங்கள் வளர்ந்த சூழல் எப்படி இருக்குன்னா, சிட்டி லைஃப்பில் கேஸில் வளர்ந்துருப்பீங்க. உங்களுக்கு ரோஸ்ட் பிடிக்க ஆரம்பிச்சிச்சு, முருகலான தோசை, எனக்கு இந்த தோசை. நீங்கள் வளர்ந்த காலகட்டத்தில் இளையராஜானுடைய பாடல்கள் தான் அதிகமாக உங்கள் செவி வழியாக உங்கள் சிந்திக்குள்ளே போச்சு. அது உங்கள் டேஸ்ட் ஆகிடுச்சு. என்னுடைய குழந்தைங்க வளர்ந்துற காலகட்டத்தில் தெலிசன், அனிருத், இப்படி. எங்கள் அப்பா மேலே சுதர்சனம். அப்போது ஒரு மனுஷனுடைய விருப்பு வெறுப்புகளை யார் தீர்மானிக்கிறது? இவனுக்கே இது பிடிக்குது, அவனுக்கே அது பிடிக்குது. நம்ம சொல்லுவோம் மைண்டெல்லாம் இல்லை. நான் நீங்கள் சினிமாவில் பார்த்தீங்கன்னா ரெட்டை குழந்தைய தூக்கிட்டு வருவாங்க. எல்லா பழைய படத்துலையும் இருக்கிற சீனு. ஒரு திருடன் ஏறி செயின்காக குழந்தைய கடத்திட்டு இறக்கிடுவான். அண்டு விசில் கூடுமான வரைக்கும் தேங்காய் சீனிவாசன் இருப்பார் அந்த ரோலில். விசில் அடிப்பாங்க யாரோ, போலீஸுன்ட்டு குழந்தைய விட்டு போயிடுவார். இந்த குழந்தை வளர்கிற குழந்தை அசிஸ்டன்ட் கமிஷனராக வளர்ந்துடும், ஹீரோ. இந்த குழந்தை கேடி பில்லா கில்லடி ரங்காவாக வளர்ந்துடும். ஒரே ரத்தம், ஒரே ஜீன். ஆனால் இந்த குழந்தை திருடனாக இருக்கும், இந்த குழந்தை போலீஸ் ஆஃபீஸராக இருக்கும். இதை யார் தீர்மானிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வளர்கிற சூழல். ஸோ சைக்காலஜி என்ன சொல்லுதுன்னா, ஆஃப்டர் ஆல் வி ஆர் ஆல் ப்ராடக்ட் ஆஃப் எவர் என்விரான்மெண்ட். நம்மளுடைய சூழல் தான் நம்மளை இது பாகுபலி ஸ்டோரி வரைக்கும் இதே கதை தான். இப்போ நான் சொன்ன கதை தான். அப்போது உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற விருப்பு வெறுப்புகளை யார் தீர்மானிக்கிறா? என்னுடைய சூழல். அப்போ 2 பேர் வேறு வேறு சூழலில் இருந்தாங்கன்னா ஒரே விருப்பு வெறுப்பு இருக்க முடியுமா? இருக்க முடியாது. ஏன்னா இவங்க வேறு இடத்துல, இவங்களுக்கு காரக்குழம்பு பிடிச்சிருக்கலாம், இவங்களுக்கு ஸ்வீட் பிடிச்சிருக்கலாம், இவங்க ஆந்திராவிலேருந்து வந்திருக்கலாம். அப்போது உறவுன்னு போகிறதுக்கு முன்னாடி முதல் ரூல் என்னதுன்னா, ஒவ்வொரு மனிதனுக்கும் வெவ்வேறு விருப்பு வெறுப்புகள் இருக்கும் என்பதை உணர்ந்து கொள்கிறேன்.
ஐ அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரி ஹியூமன் பீயிங் வில் ஹேவ் their own likes and dislikes. இது புரிஞ்சால் மட்டும்தான் நீ உறவுக்குள்ளேயே போக முடியும் அப்படிங்கிறது என்னோட ஃபர்ஸ்ட் ரூல். நம்ம வந்து டெசிஷன் நம்ம காலதாமதமாக எடுக்கிற ஒரு முடிவுகள் கூட தவறுதலாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றது நம்ம சேயிங்ஸ் எல்லாம் கேட்டிருக்கோம். அப்போது வாழ்க்கையில் முடிவுகள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது. இந்த டெசிஷன் மேக்கிங்கிறது வீட்லேயும் சரி, பணிலையும் சரி, கேரியர்லையும் சரி, நம்ம அடுத்த நிலைக்கு கொண்டு போகிறதுக்கு ஒரு முக்கியமான டூல், இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்குது. சரியான முடிவுகளை நம்ம எப்படி எடுக்க முடியும்? உண்மையாக சொல்லணும்னா வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் சரியான முடிவு அப்படின்னு ஒன்று, உண்மையாக சொல்லணும் என்னோட ரூல் அப்படி ஒன்று கிடையாது. அதாவது கண்ணதாசன் கிளம்பி போகலான்னு முடிவு பண்ணிட்டார். ஊருக்கு கிளம்பி போகலாம், இந்த ஊரில் இனிமேல் இருக்க முடியாது அப்படின்னு முடிவு பண்ண அவருடைய ஸ்டோரியில் வர்றது. முடிவு பண்ணிட்டு வராராம், வந்து நிற்கிறார் கிராமத்துலேருந்து, அவர் ஊர்லேருந்து வந்து ஹைவேல வந்து நிற்கிறார். என்ன முடிவில் இருக்குன்னா எங்கே போகிறதுன்னு தெரியல, ஆனால் இந்த ஊரில் இருக்கக்கூடாது, எங்கேயாவது போய் பிழைக்கணுங்கிற முடிவில் வந்து இங்கே நிற்கிறாரு. இங்கே வரும்போது இந்த பக்கம் போனால் திருச்சி சேலம், இந்த பக்கம் போனால் சென்னை, எந்த ஊருக்கு போகிறதுங்கிற முடிவு தெரியாது, வந்து நிற்கிறாராம். எந்த ஊருக்கு பஸ் வருதோ நான் அந்த ஊருக்கு போகிறேன் அப்படிங்கிற முடிவு எடுத்துகிட்டு வந்துட்டு நிற்கிறாரு. என்ன சொல்ல வரேன்னா, என்னால் முடிவே எடுக்க முடியலன்னா கூட அந்த முடிவை நான் எடுக்கிறேன்னு ஒரு முடிவு எடுத்ததால் தான் ஒரு மனுஷன் ஆனான். அதாவது கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கும். என்னுடைய சுய முன்னேற்ற இதழில் நான் எழுதின ஒரு கவிதை, இது கவிதைன்னு சொல்ல முடியாது, ஒரு கருத்து. யோசித்து யோசித்து ஒன்றும் தொடங்காமல் இருப்பவனை விட தோற்று போனவன் ஒருபடி உயர்ந்தவன். நீ இன்னும் யோசிக்கவே இல்லை, நீ இன்னும் உட்காந்துக்கிட்டே இருக்கிய ரொம்ப நேரம். ஆக்சுவலாக நம்ம ஆரம்பிச்சிடணும். அதாவது யோசிக்கலாம், எவ்வளோ வேணாலும். ஸ்விம்மிங் பூல் கற்றுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய படித்து கற்றுக்கிட்டு ஸ்விம்மிங் பூலில் இறங்கலன்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலாக ஸ்விம்மிங்கை பற்றி தெரியும், ஸ்விம்மிங் தெரியாது, ரெண்டும் வேறு. ஸோ அப்போ என்ன பண்ணணும், முடிவு எடுக்கணும். முடிவு எடுக்கலைன்னா வாழ்க்கை அப்படிங்கிறது நிறைய ஒரு நிமிடத்துலையும் ஒரு செகண்ட்லேயும் ஆப்பர்ச்சுனிட்டிஸை கொடுத்துக்கிட்டே இருக்குது. இதை பிடிச்சி இது எனக்கு வேணுமா வேணாமா, இது வேணுமா வேணாமா அப்படிங்கிற ஒரு எடுக்கிறப்ப, உதாரணத்துக்கு நான் மைக்ரோலேண்டுன்னு ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போது லினக்ஸ் ரெட் ஹாட் சர்டிஃபைடு இன்ஜினியர்னு இந்தியாவில் வந்து ஒரு பெரிய கோர்ஸ் வந்தது, 6 மணி நேரம் லேப் ஐடி இன்ஜினியராக இருக்கும்போது. அது முடித்த உடனே ஒரு கம்பெனி, பெரிய கம்பெனிலேருந்து இந்தியாவுக்கு புதுசாக வந்திருக்க கம்பெனியில் பெரிய போர்ஷன், மொத்தமே 5 பேர் தான் இருப்பாங்க அந்த கம்பெனியில். அங்கேருந்து கூப்பிட்றாங்க எனக்கு. இந்த இடத்துல எல்லாம் நான் யோசிக்கணும், அவ்வளோ பெரிய குளத்தில் சின்ன மீனான இருக்கிறதா, ஆர் இந்த சின்ன குளத்தில் பெரிய மீனாக இருக்கிறதா, மைக்ரோ லேண்ட்லேயே கன்டினியூ பண்ணுறதா, அப்படிங்கிற ஏதோ ஒரு முடிவு எடுத்தாகணும். பட் இந்த முடிவு எடுத்தால் இதெல்லாம் நடக்கும், இந்த முடிவு எடுத்தால் இதெல்லாம் நடக்கும். பட் முடிவு எடுத்தீங்கன்னா வாட் இஸ் யுவர் சாய்ஸ், பேஸ்ட் ஆன் தட் யுவர் லைஃப் வில் பி, சீக்வன்ஸ் வில் பி தேர். அப்போ நான் என்ன செய்யணும் பரமன், சரியான முடிவு தவறான முடிவுன்னு ஒன்று கிடையாது. டேக் அ டெசிஷன், ப்ரூவ் இட் ரைட் ஆர் ராங். டாஸ் வின் பண்ணுறாங்க இந்தியன் டீம், பாகிஸ்தானோட ப்ளே பண்ணுறாங்க. இப்போது இந்தியா டிசைடட் டு ப்ளே பேட்டு. இது சரியான முடிவா தவறான முடிவான்னு எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. ஏன்னா இருக்கலாம், பாஸ்ட்டை பற்றி தான் சொல்லலாம். ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி ஜெயிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தட் வாஸ் அ குட் டெசிஷன், சரியான முடிவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு பேட்டிங் எடுத்து தோத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், முட்டாள்தனமான முடிவு. பாகிஸ்தானோட சேஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும், அது தவறான முடிவு அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ ப்ராக்டிக்கலி ஸ்பீக்கிங் நிறைய பார்த்துருப்போம், நம்ம இவ்வளோ டேட்டா வச்சுருப்போம், இதெல்லாம் இப்படி நடந்திருக்கு. வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நிறைய யோசிக்கலாம், சாதகங்கள் என்ன பாதகங்கள் இல்லை எல்லாம் பார்க்கலாம். பட் அதையும் மீறி முடிவு எடுத்துட்டா இறங்கி மேக் இட் ரைட் ஆடுறான். அதுக்கு ஒரு முடிவு எடுத்தாச்சுல, இப்போ அது இறங்கி அதை வெற்றி ஆக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதுக்கு முழு முயற்சியோட உழைச்சோம்னா பண்ணிடலாம். வள்ளுவன் சொன்னது தான், தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி மெய் வருத்தக்கூடாது, இவ்வளோதான். இப்போ முயற்சி, நம்ம அந்த டெசிஷன் ஏன் கேட்டேன்னா, சரியான முடிவு தப்பான முடிவுன்றது இல்லை, முடிவு எடுக்கிறதுல காலதாமதம் பண்ணாலே அதுவே தப்பான முடிவாக மாறும்னு ஒரு சேயிங் இருக்குங்கிறது தான் இதை நான் கேட்டது. இதை எதுக்கு இப்போ கேட்குறேன்னா, லைஃப்பில் நம்ம நிறைய பேரை பார்த்துருப்போம், நிறைய பிரச்சனைகள் இருக்கும்போது அவங்களே காம்ப்ளிகேட் பண்ணிட்டாங்க அவங்க லைஃப்பை. இது இப்படியா இருக்கலாம் அப்படியா இருக்கலாம்னு நிறைய பேர் சொல்கிறோம். அந்த காம்ப்ளிகேட் ஏன் பண்ணிக்கிறாங்க? அவங்களுக்கு சரியாக முடிவு எடுக்க தெரியலையா, அது கைட் பண்ண ஆள் இல்லையா, எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியல, எது வந்து அவங்களுக்கு தவறி போயிருக்கு? இந்த காம்ப்ளிகேட்டட் இஷ்யூஸ்ன்னு சொல்கிறாங்களே, இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் ஏன் ஏற்படுது? 2 விஷயங்கள். அதாவது உளவியல் ரீதியாக என்ன நடக்குதுன்னா, ஏன் நம்ம முடிவு எடுக்க மாட்டோம், அதை முதல்ல நான் அட்ரஸ் பண்ணிடுறேன். ஏன் நம்ம முடிவு எடுக்க மாட்டோம்? என்னுடைய கடந்த கால வாழ்க்கையில் நான் எடுத்த ஒரு சில முடிவுகள் தவறாக போயிட்டதால் நான் என்ன பண்ணுறேன், அதை பார்த்து பயந்து இதுவும் அதே மாதிரி ஆயிடுமோ அப்படின்னு நினச்சிட்டு உட்காந்துடுறேன். முடிவு எடுக்கவே பயந்து பின்னாடி போடுறேன். ஆக்சுவலாக அப்படி கிடையாது. ஒருத்தலேருந்து நான் வளர்ந்து வரும்போது ஆக்சுவலாக இப்போ வேறு மாதிரி இருக்கலாம். இது 1. 2, சிங்கப்பூர் ஏர்போர்ட்டில் நான் உட்காந்துட்ருக்கேன். ஐடி இன்ஜினியர் இருக்கும்போது ரிட்டர்ன் வரதுக்காக உட்காந்துட்ருக்கேன்.
ஜப்பானில் ஒர்க் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் வரேன். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு இந்தியனை பார்க்குறேன். அண்ட் எப்படி இருக்கும், ஆக்சுவலாக நீங்கள் வேறு தேசத்தில் இந்தியனே பார்க்காத ஒரு தேசத்தில் ஒருத்தனை பார்த்தா ஓடி வந்து கட்டிக்கணும் போல் இருக்கும். அதாவது கட்டி பிடிச்சி தமிழ் சந்தோஷமாக கேட்கணும் போல் இருக்கும். ஒருத்தர் உட்காந்துருக்காரு, நம்மளாம் போட்டு உட்காந்துருக்காரு. அதாவது அழுது அழுது வீங்கின மாதிரி ஒரு கண்ணு. பார்க்குறேன், ஹாய் ஐ எம் பரமன். பேசவே மாட்டார். நானாக பேசுகிறேன், நான் பெங்களூரில் இருக்கேன். அப்போ நான் பெங்களூரில் இருந்தேன், ஐடி இன்ஜினியராக. என் ஒய்ஃபும் குழந்தைங்களும் அங்கே வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ரொம்ப நேரம் என்னால் இங்கே வெயிட் பண்ண முடியாது. ஐ மிஸ்ஸிங் தெம். ஆக்சுவலி ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங், என் ஒய்ஃபை மிஸ் பண்ணுறத விட என் குழந்தைய மிஸ் பண்ணுறேன். எல்லாத்தையும் அதாவது ரொம்ப நேரம், ஏன்னா 4 மணி நேரம் நான் இவரோட உட்காந்தாகணும். அப்போ அவர் சொன்னார், பேர்லாம் சொன்னார். வீடு நான் இப்போ பப்ளிக் இன்டர்வியூங்கிறதால அதை சொல்ல முடியாது. சென்னையில் ஒரு இடத்துல ஒரு ஃப்ளாட் இருக்குது அவருக்கு. அவர் சொன்னார் என்கிட்ட, என்ன பேர் சொன்னீங்க? பரமன். பரமன், எங்கள் குடும்பத்தில் யாருமே அதிகமாக படிக்கலை. எங்கள் அப்பா அந்த காலத்து SSLC படிச்சுட்டு கரூரில் LICலேருந்து வந்தார். இங்கே வந்து ஒரு HG ஃப்ளாட் வாங்கிட்டார், ரிட்டையர் ஆகிட்டார். நானும் அதிகம் படிக்கல, ITI படிச்சுட்டு சிங்கப்பூருக்கு வந்திருக்கேன். ஹெச்பிலேயோ ஏதோ கேட்ரேஜ் போட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். 31 வயசு, எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. ஆனால் ஒரே காரணம், எங்கள் குடும்பத்தினுடைய மிகப்பெரிய கௌரவம் என்னென்னா, என் தம்பி IITயில் கிடச்சிச்சு சீட் அவனுக்கு. எங்களை மாதிரி ஒரு மிடில் கிளாஸ்க்கு IITனா எங்கள் அப்பா நெஞ்சு நிமித்து நடப்பார். என் பிள்ளை IITயில் படிக்கிறான். நான் சொன்னேன் ரொம்ப சந்தோஷம். திடீர்னு அழ ஆரம்பிச்சிட்டார். என்னாச்சு? அந்த கௌரவமான அந்த பையன் நேற்று IITயில் தூக்கு மாட்டிட்டு செத்து போயிட்டான். நான் கேட்குறேன், என்ன பிரச்சனை? அழறாரு. என்ன பிரச்சனை? ஏதாவது ராகிங் பிரச்சனையா? இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏதாவது கேர்ள்ஸ் மேட்டரா? இல்லை. படிக்கிறது கஷ்டமா? இல்லை, அவனுக்கு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஏன்னா IITன்னு போயிட்டு அங்கே போயிட்டு படிக்கிறது கஷ்டமா? இல்லை. நான் இப்போ சொன்னேன், அட பாவிங்களா, உனக்காக தான் நான் செலவு பண்ணுறேன். நான் இன்னும் 31 வயசில் கல்யாணம் பண்ணிக்கல, குடும்பமே நீ தான். அதுக்குள்ளே அவன் மேலே பாரத்தை இறக்கி போயிட்டான் அவன். இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்போ என்ன பிரச்சனை? கிளாஸில் அவனால் அந்த ஃபஸ்ட்டு, ஏன்னா சின்ன வயசுலேருந்து அவன் படித்த ஸ்கூலில் எல்லாமே ஃபஸ்ட்டு, அவன் தான் ஸ்கூலில் காலேஜில் ஃபஸ்ட்டுங்கிற ஒரு இடம் இருந்தது. அங்கே வரும்போது அத்தனை பேர் முன்னாடி தன்னை ஈடு கொடுக்க முடியல அப்படிங்கிறதுல 5வது 6வது அந்த மாதிரி லெவலுக்கு வந்துட்டான். அப்படிங்கிறத எடுத்துக்க முடியாமல் நான் தோற்று போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் செத்து போயிட்டான் அப்படின்னாரு. ஆக்சுவலாக நீங்கள் அந்த பையனை என்ன சொல்லுவீங்க? அந்த செத்து போன பையனை புத்திசாலியா மடையனா? என்ன சொல்லுவீங்க? உங்களுக்கே தெரியும் என்ன சொல்ல. யூ கான் கால் ஹிம் இன்டெலிஜென்ட். என் புள்ள வருவான்னு சொல்லிட்டு நெஞ்ச நிமித்திட்டு நடந்தான்ல ஒரு LIC ரிட்டையர்ட் ஆஃபீஸர். அந்த மனுஷனுடைய உணர்ச்சி என்ன? 10 மாதம் சுமந்து என் புள்ள வருவான் IITலேருந்து அப்படின்னு ஆசைப்பட்டாங்களா அந்த அம்மா? 31 வயசில் கல்யாணம் பண்ணிக்காமல் திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடுன்னு உட்காந்து எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டு இன்னும் 2 வருஷம் என் தம்பி நின்றுவான் அப்படின்னு ஆசைப்பட்டான்ல. எல்லாமே போய் சேர்ந்துருச்சு. அப்போ என்னது? 6வது ரேங்கோ 7வது ரேங்கோ வந்தது தோல்வின்னு நினச்சிட்டு போயிட்டானே இந்த பையன். நான் என்ன யோசிக்கிறேன், இன்னும் அடுத்த எக்ஸாமை ட்ரை பண்ணியிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், 5வது ரேங்க் வந்திருக்கலாம். அடுத்த எக்ஸாம் வந்திருந்தானே 2வது ரேங்க் வந்திருக்கலாம். இன்னொரு தடவை ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்திருக்கலாம். அப்போ என்ன பரமன் சொல்ல போகிறீங்க? தோல்வி அப்படிங்கிற ஒரு பயத்தால் தான் முடிவெடுக்கிறதே நம்ம தவிர்க்கிறோம். முதல்ல தோல்வி அப்படிங்கிறது என்ன? தோல்வி என்பது என் வாழ்வின் ஒரு நிகழ்வு தானே தவிர நானே தோல்வி அல்ல. நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் இன் யூ ஃபெயில்டு, நீங்கள் ஃபெயிலியர் கிடையாது. பிஸ்னஸ்மேன் இன் யூ ஃபெயில்டு, நீங்கள் ஃபெயிலியர் கிடையாது. மேக்ஸ் இன் யூ ஃபெயில்டு, நீங்கள் ஃபெயிலியர் கிடையாது. இது எனக்கு புரிய வரும்போது இன்னும், அதாவது தொடர்பவனுக்கு தோல்வி இல்லை, அங்கேயே உட்காந்துறவனுக்கு தான் தோல்வி. இப்போது முந்தானத்து என்னோட பத்திரிகைக்காக ஒருத்தர் இன்டர்வியூ பண்ணுறதுக்காக போயிருந்தேன் முகப்பேரில். அவர்கிட்ட போய் பேசிகிட்டு இருக்கேன். இந்த பிஸ்னஸ்குள்ளே எப்படி வந்தீங்க அப்படின்னு கேட்குறேன். அவர் சொல்கிறாரு, எங்கள் அப்பா ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து கொடுத்தாரு, அதுக்கப்புறம் இது சரியாக போகல. அப்போ ஒருத்தர் சொன்னார், இதெல்லாம் எதுக்கு பிஸ்னஸ் பண்ணுறேன்? நான் உனக்கு ஸ்டேஷ்னரி தரேன், கற்றுக்கோ. நானே இருந்து கடை வச்சு தரேன், கற்றுக்கோ. எப்போ விற்கிறியோ அப்போ காசு கொடு அப்படின்னு சொன்னார். 4 மாதம் என் கூட இருந்து எல்லாத்தையும் பண்ணி கொடுத்தாரு. ஆனால் நான் அதிலேயே ஸ்டேஷனரி ஆகிட்டேன். இப்போ எப்படி போய்ட்டுருக்கு பிஸ்னஸ்? 2500 கஸ்டமர் இருக்காங்க பரமன். யாருமே வாக்கின் கிடையாது, எல்லாமே பல்க் நாங்களே அனுப்புவோம். அப்புறம் எப்படி க்ரோசரி ஆரம்பிச்சிங்க? இங்கே வந்தவங்க சொன்னாங்க, எனிவே உங்ககிட்ட யூனிட் இருக்குது, சப்ளை யூனிட் இருக்குது, க்ரோசரி ஆரம்பிங்க. அதில் எவ்வளோ கஸ்டமர் இருக்காங்க? 1500 கஸ்டமர். எப்படி போய்ட்டு? ரொம்ப அருமையாக போய்ட்டுருக்கு. வேறு என்ன பண்ணீங்க? கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணேன், பெயிண்டிங் பண்ணேன், அஸ்ட்ராலஜி பண்ணேன். இந்த இடம் என்னோடது சொந்தமான இடம், வரும்போது எதுவும் இல்லை, இத்தனை வருஷத்தில் நான் செலவு பண்ணி எல்லாமே பண்ணியிருக்கேன். இப்படி அருமையாக ஒரு மனுஷன் வாழறாரு. அந்த மனுஷனுக்கு கண் பார்வை இல்லை, கண் இல்லை. இன்டர்வியூ எடுக்கிற என்ன அவரால் பார்க்க முடியாது, உலகம் எதுவுமே தெரியாது, கலர் எதுவுமே தெரியாது. நான் அவர்கிட்ட கேட்குறேன், எப்படி உங்களுக்கு இது ஆச்சு? 14 வயசில் எனக்கு கிளைகோமான்னு ஒன்று வந்தது, 21 ப்ரெஷர் இருந்தது, கண் வெடிச்சிருச்சு. நான் ஒத்துக்கிட்டேன், இதுதான் என்னுடைய கண்டிஷன் ஒத்துக்கிட்டேன். நான் அவர்கிட்ட கேட்குறேன், உங்களுக்கு லைஃப்பில் என்ன கஷ்டம்? எனக்கு கஷ்டமே கிடையாது. உங்களால் எதாவது முடியாதுன்னு எதாவது தோணுதா? எல்லாம் பாருங்கள், நீங்கள் உட்காந்துருக்கீங்க, கண்ணு முன்னாடி நான் இமெயில் அனுப்பிச்சிட்டு இருக்கேன். ஸ்க்ரீன் ரீடர்னு ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறாரு, ஆண்ட்ராய்டு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறாரு, எல்லாமே யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ நீங்கள் இந்த 2 சுச்சுவேஷனையும் பாருங்கள். முந்தானத்து முகப்பேரில் நான் மீட் பண்ண விஜய் என்கிற மௌலிக்கும்,
அங்கே சிங்கப்பூரில் நான் மீட் பண்ணவனுடைய தம்பிக்கும் பார்த்தீங்கன்னா தோல்வி அப்படிங்கிறதுக்காக இவர் உட்காந்துட்டு வாழ்க்கையை முடிச்சிட்டாரு. இந்த பையன் கண்ணு போச்சு அவ்வளோதானே, மீதி விஷயங்கள் எனக்கு இருக்குல்ல, வேற என்ன என்னால் செய்ய முடியும் அப்படின்னு அவன் தொடர்ந்தான்ல, அதனால தோல்வி கிடையாது. அப்போ பேசிக்காக என்ன பண்ணி சொல்ல வர, தொடர்பவனுக்கு தோல்வி இல்லை. வின்னர்ஸ் நெவர் குயிட் அண்ட் குயிட்டர்ஸ் நெவர் வின். ஒரு வாழ்வியல் பயிற்சியாளர் அப்படிங்கிற முறையில் வாழ்வியல் அப்படிங்கிறது என்ன, ஒரு பயிற்சி மூலமாக அதை நம்ம எப்படி மாற்றிக்க முடியும், நம்மளோட வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வுகளும் நம்மளுக்கு எப்படி பாடமாக அமையுது, சிக்கல்கள் இல்லாத வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு நினைக்கும் போது தொடங்குற நிலையிலேயே நிறைய விஷயங்களை அவங்களாவே நம்ம ஏற்றுக்கிற ஒரு மனோபாவத்தை நம்ம உருவாக்கிக்கிட்டோம்னா பல பிரச்சனைகளை நம்ம கண்ணோட்டம் மாறி போகணும். உங்களோட அனுபவங்கள் சார்ந்த பல விஷயங்களை எங்களோட நீங்கள் பகிர்ந்ததுக்கு நன்றி. நன்றி. இலக்கிய தேடல்கள், வரலாற்று சான்றுகள் இவைகள் இருந்து நாம் படிக்க தவறியவற்றை நமக்கு அழகு தமிழில் தொகுத்து வழங்க வருகிறார் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள். நம் விடியலை நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். திருக்குறள் பற்றி ஏராளமான நூல்கள் வந்திருக்கின்றன. உரைநூல்கள் மட்டுமே நூற்றுக்கணக்கானவை. அவை பற்றிய விளக்கங்கள், விமர்சனங்கள், வேறு பொருள் உரைத்தல், இப்படி திருக்குறளுக்கான ஒரு சிறு நூலகத்தையே ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு தமிழிலும் பிற மொழிகளிலும் திருக்குறள் பற்றிய நூல்கள் வெளிவந்திருக்கின்றன. அவற்றுள் பலவற்றை படிக்கிற வாய்ப்பு நம்மில் பலருக்கும் கிடைத்திருக்கிறது. ஆனால் அண்மையில் திருக்குறள் தொடர்பான ஒரு நூலை நான் பார்த்தபோது வியந்து போனேன் என்று சொல்ல வேண்டும். இத்தனை கடுமையான உழைப்பை செலுத்தி திருக்குறளை நம்மிடம் கொண்டு வந்து ஒருவர் கொடுத்திருக்கிறார் என்பது பெரிய பாராட்டுதலுக்கு உரியதாக இருக்கிறது. திருக்குறள் சொற்பொருள் சுரபி என்பது அந்த புத்தகத்தினுடைய பெயர். இன்னமும் கூட அந்த நூலுக்கு மிக அழகான ஒரு தலைப்பை வைத்திருக்கலாமோ என்று கூட எனக்கு தோன்றியது. அந்த நூலினுடைய ஆசிரியர் மறைந்த NV கலைமணி அவர்கள். அவர் புலவர். அவர் வாழ்ந்த காலத்தில் அவரோடு பழகும் வாய்ப்பு என்னை போன்றவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. ஆனாலும் அப்போதும் கூட இத்தனை நுட்பமான பார்வையோடு ஒரு நூலை அவர் செய்யக்கூடியவர் என்கிற எண்ணம் எழுந்ததில்லை. பதிப்பகம் பற்றியும் அச்சு பற்றியும் பல நூல்களை அவர் தந்திருக்கிறார். ஆனால் இந்த நூல் காலங்களை கடந்து வாழ்கிற நூலாக அது இருக்கிறது. இன்னும் ஒரு வெட்கப்படத்தக்க செய்தி என்ன என்றால், அந்த நூல் வெளிவந்து 12 ஆண்டுகளுக்கு பிறகுதான் அதனை நான் பார்த்திருக்கிறேன். 2005 வந்திருக்கிறது. ஆதம்பாக்கத்தில் இருக்கிற வள்ளலார் பதிப்பகம் என்னும் பதிப்பகம் அந்த நூலை வெளியிட்டிருக்கிறது. இப்போது அது அச்சில் இல்லை என்று கூறினார்கள். அந்த நூல் ஆசிரியரினுடைய மகன் பெயரே திருக்குறள் என்பதுதான். அவரிடத்தில் கேட்டபோது அந்த படி இல்லை என்றார். கண்டிப்பாக அச்சிடப்பட வேண்டிய நூல் அது என்பது என்னுடைய கருத்து. அந்த நூலிலே என்ன இருக்கிறது என்றால், திருக்குறள் 1330 குறட்பாக்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு குறட்பாவிலும் 7 சீர்கள் இருக்கின்றன. இந்த 7 சீர்களையும் ஒவ்வொன்றாக எடுத்துக்கொண்டு, ஒவ்வொரு குறளிலும் இருக்கிற ஒவ்வொரு சொல்லையும் எடுத்துக்கொண்டு, அந்த சொல் அதை சீராக பிரிக்காமல் சொல்லாக பிரித்திருக்கிறார். நாம் அறிவோம், சீர் என்றால் அது பொருள் உடையதாக இருக்க வேண்டும் என்பதில்லை. ஒரு சொல்லே பாதியாக உடைந்தும் இருக்கலாம், அல்லது 2 சொற்கள் சேர்ந்தும் ஒரு சீராக இருக்கலாம். ஆனால் சொல் என்பது பொருள் உடையது. எல்லா சொல்லும் பொருள் உடைத்து என்று தொல்காப்பியம் சொன்னது போல அத்தனை சொற்களும் பொருள் உடையவை, அல்லது பொருள் உடையவையாக இருந்தால்தான் அவற்றுக்கு சொற்கள் என்று பெயர். அப்படி ஒவ்வொரு சொல்லாக எடுத்துக்கொண்டு, ஒவ்வொரு சொல்லாக என்றால் 1330 குறட்பாக்களிலும் இருக்கிற அத்தனை சொற்களையும் எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு சொல்லும் எந்தெந்த குறட்பாவில் வருகிறது என்கிற பட்டியலை இந்த நூல் தருகிறது. குறிப்பாக ஒன்றை சொல்ல வேண்டுமானால், இப்போது நகுக என்று சொன்னால் அது எந்தெந்த இடத்திலேயெல்லாம் வருகிறது, நகை என்கிற சொல், நகு என்கிற சொல், நகுக என்கிற சொல் எங்கேயெல்லாம் வருகிறது என்று அந்த குறட்பாக்களின் எண்களை புலவர் கலைமணி அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அது கூட பெரிய செய்தி அல்ல. ஒரே சொல் வெவ்வேறு குறட்பாக்களில் வெவ்வேறு பொருள்களில் இடம்பெற்றிருப்பதும் உண்டு. அவற்றையும் அவர் சுட்டி காட்டியிருக்கிறார். படும் என்று ஒரு சொல்லை எடுத்துக்கொண்டால், அந்த படும் என்கிற சொல் இந்த பொருளில் எந்தெந்த குறட்பாக்களில் வருகிறது, இன்னொரு பொருளில் எங்கெங்கு வருகிறது என்பதை அவர் எடுத்து காட்டுகிறார். ஆகையினாலே ஒவ்வொரு சொல்லும் வெவ்வேறு பொருளில் எந்தெந்த குறளிலெல்லாம் ஆழப்பட்டிருக்கிறது என்பதை அந்த புத்தகம் தருகிறது. அது மிக கடுமையான உழைப்பை உள்வாங்கி இருக்கிற புத்தகம்.
ஆனால் நமக்கு மிக எளிமையாக பல செய்திகளை கொண்டு வந்து தருகிறது. நாம் சட்டென்று ஒரு சொல்லை பற்றி, திருக்குறளில் இருக்கிற சொல்லை பற்றி அறிய வேண்டுமானால் இந்த புத்தகத்தை அகர வரிசையிலே தான் ஆசிரியர் கொடுத்திருக்கிறார். அந்த அகர வரிசையிலே அந்த சொல்லை எடுத்து பார்த்தால் அந்த சொல் என்னென்ன பொருளில் வள்ளுவரால் ஆளப்பட்டிருக்கிறது, எந்தெந்த குறட்பாக்களில் இடம்பெற்றிருக்கிறது என்கிற 2 தகவல்களும் அந்த நூலில் இருக்கின்றன. ஆனாவிலே தொடங்கி இறுதி எழுத்து ரன்னகரம் வரைக்கும் ஒவ்வொரு எழுத்தின் கீழ் வருகிற அந்த சொற்களை எடுத்து அந்த சொற்கள் எங்கே வருகின்றன என்பதை நூலாசிரியர் காட்டுகிறார். இதில் என்ன பெரிய செய்தி இருக்கிறது? அப்படியே ஒரு சொல்லை எடுத்து தேடிக்கொண்டே போவதுதானே என்றால், தேடிக்கொண்டே போனால்தான் அதில் இருக்கிற சிரமம் என்ன என்று நமக்கு தெரியும். அகர என்று ஒரு சொல்லை எடுத்தால் அகர என்கிற சொல் 1330 குறட்பாக்களிலும் வேறு எங்காவது வந்திருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். இப்படி ஒவ்வொரு சொல்லையும் எடுத்துக்கொண்டு 1330 குறட்பாக்களையும் பார்க்க வேண்டும். மொத்தம் 7 சீர் என்றால் சராசரியாக சீரும் சொல்லும் 1 என்று வைத்துக்கொண்டால் கூட 1330ஐ 7ஆல் பெருக்கி அத்தனை முறை திருக்குறளை புரட்டி புரட்டி பார்த்து அவற்றை தொகுக்க வேண்டும். அடுத்ததாக அதனுடைய பொருளை சரியாக அறிந்து எழுத வேண்டும். இந்த உழைப்பு மிக கடுமையானது. அதனால் படிக்கிறவர்கள் பெறுகிற பெரும் பயன் என்ன என்றால், நாம் ஒரு சொல்லை வைத்துக்கொண்டு அதனை எப்படியெல்லாம் வள்ளுவர் ஆண்டிருக்கிறார் என்பதை பார்க்கிற போதே அந்த சொல்லை பற்றிய பல்வேறு செய்திகள் நமக்கு புலனாகின்றன. பொள்ளென என்று ஒரு குறளில் வருகிற ஒரு சொல்லை நான் தேடினேன். பொள்ளென புறம்பேறார், பொள்ளென ஆங்கே புறம்பேறார் என்று அந்த குறள் பற்றி இந்த பகுதியிலேயே நாம் பேசியிருக்கிறோம். இந்த பொள்ளென என்கிற சொல்லை வள்ளுவர் வேறெங்கேனும் பயன்படுத்தி இருக்கிறாரா என்றால் இல்லை. இந்த புத்தகத்திலே அந்த தகவல் இருக்கிறது. அது மக்களினுடைய சொல் என்பதையும் காட்டுகிறது. எனவே இப்படி ஒவ்வொரு சொல்லும், அந்த சொல் ஆய்வு என்பது பொருள் ஆய்வுக்கு துணை புரியும். ஒரு சொல்லை எப்படி பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை வைத்து பற்று என்கிற சொல்லுக்கு பல்வேறு பொருள் உண்டு. வள்ளுவர் என்ன செய்வார் என்றால், அந்த ஒரே சொல்லை ஒரு குறளில் வேறு வேறு பொருளில் ஆடுவார். நமக்கு தெரியும், பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. திருக்குறளை சொல்லி பார்க்கிற போது எல்லோரும் வேடிக்கையாக இன்றைக்கும் துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு தூவும் மழை என்கிற குறளை சொல்லுவதற்கான அடிப்படை காரணம் அந்த சொற்கள் புரண்டு புரண்டு வருவதை சரியாக நாம் சொல்ல பிள்ளைகள் கற்கிறார்களா என்பதுதான். அப்படி இந்த பற்றுக பற்றற்றான் பற்றினை என்கிற அந்த குறட்பாவிலே வருகிற ஒவ்வொரு பற்றுக்கும் வேறு வேறு பொருள் இருக்கிறது. முதலில் வருகிற பற்று என்பது பிடித்துக்கொள் என்பது பற்றுதல், பற்றுக. அடுத்து வருகிற பற்றற்றான் என்றால் பற்று என்பது ஆசை. பற்றுக பற்றற்றான் பற்றினை, மூன்றாவது பற்று பாதங்களை குறிக்கும். அதாவது எந்த ஆசையும் இல்லாத இறைவனின் பாதங்களை பற்றி கொள்ளுங்கள் என்று அந்த குறள் சொல்கிறது. அது பற்றற்றான் என்பதற்கு இறைவனா இல்லை வேறு பொருளா என்பதை நாவலர் போன்றவர்கள் வேறு வேறு பொருளாக எழுதுகிறார்கள். என்றாலும் பொதுவாக சொல்லப்படுகிற உரையிலே நான் சொல்லுகிறேன், பற்று என்கிற ஒரு சொல்லுக்கு ஒரு குறளில் அடுத்தடுத்து வருகிற போது 3 பொருள் வருகிறது. முதலில் பற்று என்பதற்கு பிடித்தல், இரண்டாவது பற்று என்பதற்கு ஆசை, மூன்றாவது பற்று என்பதற்கு கால்கள் என்று 3 பொருள்கள் ஒரே சொல்லுக்கு வருகின்றன. வள்ளுவர் வரிசையாக அடுக்கியிருக்கிறார். அதனை எல்லாவற்றையும் தொகுத்து இந்த ஒரு நூல் நம் கைகளில் இருக்குமானால் எத்தனை முறை ஒரு சொல்லை வள்ளுவர் எங்கெல்லாம் என்னென்ன பொருளில் பயன்படுத்தி இருக்கிறார் என்பதை நாம் உடனே கண்டறிய முடியும். அப்படி அதனை கண்டறிந்து கொள்ளுகிற வேளையில் அதன் அடிப்படையில் என்ன விதமான பொருள்கள் வந்திருக்கின்றன, ஏன் வள்ளுவர் இதனை பயன்படுத்தி இருக்கிறார் என்பன போன்ற கேள்விகளுக்கும் நமக்கு விடை கிடைக்கும். எனவே இது மிக கடுமையான ஒரு தொகுப்பு. இன்றைக்கு அது அச்சிலே இல்லை என்பது தமிழர்களுக்கான ஒரு வாய்ப்பு இழந்து போகிறது என்கிற எண்ணம். எனவே இது அச்சிலே கொண்டு வரப்பட வேண்டிய நூல், அத்தனை தமிழர்களின் வீட்டிலும் இருக்க வேண்டிய நூல். வேறு எந்த நூல் நம் வீட்டில் இருக்கிறதோ இல்லையோ திருக்குறளும் தொல்காப்பியமும் இருந்தாக வேண்டும் என்று தமிழ் அறிஞர்கள் சொல்லுவார்கள். அப்படி திருக்குறளை ஒட்டி வந்திருக்கிற சார்பு நூல்களில் இதுபோன்ற நூல்களும் கண்டிப்பாக நம்மிடத்திலே இருக்க வேண்டும்.
இன்றைய காலகட்டத்தில் அறிவியல் மற்றும் அறிவியல் சார்ந்த தொழில்நுட்பங்கள் வளர்ச்சி அடைந்து கொண்டே வருகின்றது. இவற்றை நாம் அறிந்து கொள்வது மிகவும் அவசியமான ஒரு சூழலில் தான் இருக்கின்றோம். எனவே இன்றைய பகுதியில் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தை பற்றி அறிந்து கொள்ளலாம். நம் விடையிலே நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரம். கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் இனிய காலை வணக்கம். தமிழகத்தில் காவேரி டெல்டானுடைய நீர்வளம் நமக்கு முக்கியமாக தேவைப்படுகிறது. ஏன்னா காவேரி டெல்டா தான் தமிழ்நாட்டுக்கு வேண்டிய விவசாய பொருள்களான நெல் கிட்டத்தட்ட 25 விழுக்காடு ஒவ்வொரு ஆண்டும் கொடுக்கிறது. அதனுடைய நிலை இப்பொழுது என்ன? அது நஞ்சை கொஞ்சம் தஞ்சை என்று இருந்த ஒரு நிலை இப்பொழுது எங்கு பார்த்தாலும் அது ஒரு பாலைவனம் போல் இருக்கிறது. அங்கு குருவை விளையும், அதுக்கடுத்து தாளடி வரையும், சம்பா என்று 3 போகம் விவசாயம் செய்த அந்த பகுதி இப்பொழுது கிட்டத்தட்ட ஒரு டெசர்டட் லுக், அதாவது பாலைவனத்தை பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு இருக்குது. ஆனால் அந்த இன்னும் ஒரு 10 அல்லது இதே நிலையை நீடித்தால், அங்கு வேண்டிய நீர் ஆதாரம் நமக்கு கிடைக்கவில்லை என்றால், இன்னும் 10 அல்லது 15 ஆண்டுகளில் அது ஒரு பாலைவனமாகவே மாறுகின்ற நிலையில் இருக்கிறது. இங்கு போதிய நீர் வளம் ஆதாரம் இருக்கிறது. நிலநீர் 20 டிஎம்சி நிலநீர் இருக்கிறது. மழைநீர் கிட்டத்தட்ட 60 டிஎம்சியை தேக்குகின்ற அளவில் வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் நம்ம எவ்வளோ தேக்குறோம்? இங்கே 5 டிஎம்சியை தான் தேக்குறோம். 55 டிஎம்சியை நம்ம தேக்கிறதே இல்லை. அது ஒரு காரணம். அதுக்கடுத்து நமக்கு ஒரு காவிரி தீர்ப்பாயத்துப்படி நமக்கு எவ்வளோ கிடைக்கணும்? 192 கிடைக்கணும். அது அவர்கள் ஒரு ஆண்டு கூட மனம் விரும்பி அந்த தண்ணீரை கொடுப்பதே இல்லை. அதுக்கு நம்ம கோர்ட்டுக்கு போகணும், கேஸு போடணும், அப்பவும் கொடுக்க மாட்டாங்க. அது ஆனால் எப்போ வரும்? அவங்க விருப்பம் இல்லாமல் அங்கே வெள்ளம் வந்து அவங்கள ஏரியில் அவங்களுடைய அந்த அங்கே இருக்கிற பெரிய ரிசர்வாயர்லாம் இருக்கு இல்லையா, அதில் அவங்க தண்ணீரை தேக்க முடியலைன்னா, தேக்க முடியாத சமயத்தில் அவங்க விரும்பாமல் சில ஆண்டுகளில் வருது. அது எப்போவாது வரும், அதையும் நம்ப முடியாது. ஆக அங்கே இருக்கின்ற மழைநீர், அங்கே இருக்கின்ற நிலைநீர், இந்த 192 டிஎம்சி இவை எல்லாத்தையும் நம்ம சேர்த்தோம்னா 272 டிஎம்சி கிடைக்கும். ஆனால் நிரந்தரமாக இருக்கிறது நமக்கு என்ன? 192 கிடைக்கிறது சந்தேகம். 55 இனிமேல் தான் நம்ம வந்து தேக்கணும். ஆனால் நிரந்தரமாக நமக்கு இருக்கிறது என்ன? 25 டிஎம்சி தான். அந்த 25 டிஎம்சியை இப்போ இருக்க 50 லட்சம் மக்களோட பகிர்ந்துக்கிட்டால் எவ்வளோ தெரியுமா கிடைக்கும்? 134 கனமீட்டர் தான் கிடைக்கும். ஆக 1700 கனமீட்டர் எங்கே? 122 134 கனமீட்டர் எங்கே? அதாவது கிட்டத்தட்ட 92 விழுக்காடு தண்ணீர் பற்றாக்குறையில் தவிக்கிறது காவேரி டெல்டா. இதே நிலையில் இந்த 25 இந்த நம்ம இதே என்ன 2050 போய் 70 லட்சம் மக்கள் ஆயிரும். அப்போ நம்ம பிரிச்சுக்கிட்டால் ஒரு ஆள் கிடைக்கும் 101 டிஎம்சி, 101 கனமீட்டர். 1700க்கு 101னா எவ்வளவு பற்றாக்குறை? கிட்டத்தட்ட 1600 கனமீட்டர் பற்றாக்குறை, அதாவது 94 விழுக்காடு பற்றாக்குறை. இந்த 92 விழுக்காடு பற்றாக்குறை, 94 விழுக்காடு பற்றாக்குறையை வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும்? அதனால தான் குறு விவசாயம் இல்லை, இப்போ வந்து 4-5 வருஷமாக குறு விவசாயம் இல்லை, சம்பா விவசாயத்தை சிரமப்பட்டு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுவும் இந்த வருஷம் இல்லை. அதனால் இங்கே என்ன நடந்திருக்குன்னா, கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 285 விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டு இருக்கிறார்கள். அதை நினைக்கும் போதே நமக்கெல்லாம் தண்ணீர் ஊற்றுது. ஏன்னா அந்த விவசாயத்தை பற்றி நான் ஒரு விவசாயியின் மகன், எனக்கு தெரியும் அந்த விவசாயமில் பொய்த்து போனால் என்ன பண்ணுறது, அழுக வரும். நான் அழுததில்லை,
மனம் சோம்பி இருக்கிறேன், ஆனால் என்னுடைய தாயார் வந்து எப்போவாவது விவசாயம் வந்து பட்டு போச்சுன்னா, விவசாயம் பொய்ச்சு போச்சுன்னா என்ன தெரியுமா பண்ணுவாங்க? அழுவாங்க. ஆனால் அந்த சமயத்தில் வந்து அவங்க யாரும் அந்த சமயத்தில் இறக்கலை. இப்போ ஏன்னாக்கா பிள்ளைகளை படிக்க வைக்கணும், பெண் இருப்பாங்க, அவங்களுக்கு கல்யாணம் பண்ணணும், பையனுக்கு இருந்தால் கல்யாணம் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு நிலையில் இருக்கிற போது விவசாயம் வந்து பட்டு போச்சுன்னா என்ன பண்ண முடியும்? அதனால தான் பார்த்தோன்னு விவசாயிகள்லாம் உடனே இறந்து விடுகிறார்கள். ஆக இது போன்ற ஒரு நிலை இருக்கிறது. இந்த நிலையை மாற்றுறதுக்கு வழி இருக்குது. நம்ம என்ன பண்ணோம்னா, கண்டிப்பாக நம்ம சில திட்டங்களை செஞ்சு தான் நம்ம கண்டிப்பாக ஆகணும். மழை நீரை வந்து நம்ம எவ்வளோ தேக்க முடியுமோ கண்டிப்பாக நம்ம தேக்கணும். இப்போ 5 டிஎம்சி தான் தேக்கணும், பத்தாது. இன்னொரு 55 டிஎம்சி நம்ம கண்டிப்பாக தேக்கி ஆகணும். அப்புறம் நிலநீர் செருவுன்னு நிலநீர் செருவு வந்து கண்டிப்பாக எங்கேயா இருந்தாலும் செஞ்சு தான் ஆகணும். அப்படி செஞ்சோம்னா அந்த 20 டிஎம்சியை நமக்கு தொடர்ந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லை, அங்கே 192 டிஎம்சி இருக்கு இல்லையா, அதை எப்படியாவது நம்ம வாங்கணும். அப்படி அதை வாங்கணும். அது மட்டும் இல்லை, கழிவு நீர் இருக்கு இல்லையா, கழிவு நீரை நம்ம எங்கேயா இருந்தாலும் கழிவு நீரை நன்னீராக்கப்படுத்தி அது மற்ற உபயோகங்களுக்கு, அதாவது குடிப்பறதுக்கு இதுக்கெல்லாம் அன்றாட பயன்பாட்டுக்கு பயன்படாது, வேறு பயன்பாட்டுக்கு விவசாயத்துக்கு கூட நம்ம பயன்படுத்தலாம். அது மாதிரி அதை பயன்படுத்திட்டு அந்த தண்ணீரையும் நம்ம அந்த தண்ணீர் நமக்கு கொண்டு வரணும். அப்புறம் சில சமயங்களில் என்னென்னா, கடல் நீர் வந்து சில சமயங்களில் வந்து கடல் நீர் வந்து நம்ம வந்து என்னென்னா அங்கேயே நிலநீரை ஊராக்கி வருது, அதை தடுக்கணும். அப்புறம் கடலில் வந்து நமக்கு என்னென்னா காவிரிட்டால் சில ஆண்டுகளில் வந்து கடலில் வந்து வெள்ளம் போயிடுது. அதை நம்ம வந்து என்ன பண்ணுறோம், அதையும் நம்ம பயன்படுத்தணும். ஆக இது போன்ற ஒரு 7-10 வழிகளில் நாம் தொடர்ந்து நம்ம நல்ல ஒரு தொலைநோக்கு பார்வையுடன் நம்ம இந்த தண்ணீரெல்லாம் நம்ம சேமித்தோம்னா எவ்வளோ தண்ணீர் சேர்க்கலாம் தெரியுமா? கிட்டத்தட்ட 421 டிஎம்சி சேர்க்கலாம். இதெல்லாம் நீர் மேலாண்மை வழிகள். இப்போ நமக்கு வந்து என்னென்னா 1700 கனமீட்டர் நமக்கு வந்து தனிப்பட்டவனுக்கு வேணும்னாக்கா, ஒரு ஆளுக்கு வேணும்னாக்கா, இப்போ இருக்கிற 50 லட்சம் மக்கள் இருக்காங்க இல்லையா, அதாவது 50 லட்சம் மக்கள் அங்கே இருக்காங்க அந்த மாவட்டத்தில். அது 3 மாநிலம், அதாவது 3 மாவட்டம் அந்த காவிரி டெல்டாங்கிறது. அவங்க அங்கே எவ்வளோ சேர்க்கணும்? 317 டிஎம்சி வேணும். ஆனால் 2050 வந்து 70 லட்சம் மக்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து 421 டிஎம்சி வேணும். இப்போ எவ்வளோ தெரியுமா நமக்கு? இப்போ இது எல்லாமே நம்ம அந்த அளவுக்கு நமக்கு வேணும், ஆனால் இங்கே பற்றாக்குறையாக இருக்குது. ஆனால் இந்த அளவு நாம் சொன்ன அந்த நீர் மேலாண் வழிகளை பயன்படுத்தினோம்னா கிட்டத்தட்ட 424 டிஎம்சியை நம்ம தேக்கி எல்லா மக்களுக்கும் 1700 கனமீட்டர் ஒவ்வொரு ஆண்டும் நம்ம கொடுக்கலாம். இதுக்கெல்லாம் நிறைய பணம் வேணும். இது பணம் வேணும்னா ஆனால் எதுவுமே ஒரு நிரந்தரம் இல்லை. ஒரே ஒரு நிரந்தரம் எவ்வளவு? 25 டிஎம்சி தான். ஆனால் இதை நிரந்தரமாக பண்ணோம்னாக்கா நீர் மேலாண்மை வழியை கண்டிப்பாக பயன்படுத்தணும். அந்த நீர் மேலாண்மை வழியையும் நம்ம பண்ண முடியுமா? அதுக்கும் பல ஆண்டுகள் வேணும், அதுக்கு நிறைய பணம் வேணும். ஆனால் 2 வழி தான் நம்ம கண்டிப்பாக நமக்கு இருக்கிறதுக்கு வழி. என்னன்னாக்கா, அங்கே உள்ள காவிரி நமக்கு வந்து காவிரி டெல்டாவே வந்து கடற்கரையில் தான் இருக்குது. அங்கே வந்து என்னென்னா, அதனால் அந்த தண்ணீரை நம்ம வந்து நன்னீராக்கி பயன்படுத்துறது வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதுக்கு ஆகிற செலவு இருக்குது பாருங்களேன். நமக்கு வந்து இப்பொழுது வந்து 421 வேணும்னா நமக்கு வந்து இருக்கிறது 25 இருந்தோம்னா கிட்டத்தட்ட 396 டிஎம்சி பற்றாக்குறையாக இருக்குது. ஆக அந்த 396 டிஎம்சியையும் அந்த கடலையும் நீங்கள் அதை நன்னீராக்கி படுத்தோம்னா எதுக்கு தெரியுமா? எவ்வளோ தெரியுமா வேணும்? கிட்டத்தட்ட 17 லட்சம் கோடி வேணும். ஆனால் இந்த 17 லட்சம் கோடியில் 15 லட்சம் கோடியை மட்டும் நம்ம செலவு பண்ணோம்னா இந்திய நதிகளை வீணாகும் இல்லையா? வருஷத்துக்கு வருஷம் கிட்டத்தட்ட மேட்டூரின் கொள்ளளவில் 601 மடங்கு கடலில் வீணாகுது. அந்த நதியை நம்ம எல்லா இடத்துக்கும் திருப்பி விட்டோம்னா இந்தியாவில் உள்ள ஒட்டுமொத்த கிராமங்கள், ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் ஒரு 10 அல்லது 15 ஆண்டுகளில் எல்லோருக்கும் தண்ணீரை கொடுக்கலாம். எல்லோருக்கும் வந்து செழிப்பாக வார்களுக்கு வேண்டிய தானியத்தை உற்பத்தி செய்யலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ஒரு வாய்ப்பு இருக்குது. அதாவது வந்து கடல் நீரை நன்னீராக பயன்படுத்துது. எவ்வளவு பண்ணலாம்? ஒரு குடிக்கிறதுக்கு பண்ணிக்கலாம், அல்லது அன்றாட பயன்படுறதுக்கு குடிக்கிறதுக்கு 5 லிட்டரு அல்லது 5 லிட்டரு வேணும், அன்றாட 100 அதை கூட பண்ணிடலாம். ஆனால் விவசாயத்துக்கு வந்து 396 எல்லாத்துக்கும் சேர்த்து 396 டிஎம்சின்னா கிட்டத்தட்ட மேட்டூர் நிலையின் கொள்ளளவில் நான் 3 பங்கு இப்போ செய்ய முடியுமா? அதுக்கு 17 லட்சம் கோடி எங்கே யார் பணம் கொடுக்குறது? எப்போ கொடுக்கணும்னா அது வறட்சி,
அதுவும் ஒரு வந்து இந்த தண்ணீர் சிரமம். அதனால் வறட்சி நிவாரணத்தில் அதுக்கு என்ன பண்ணணும்னா அவங்கள்ட்ட வாங்கி அதாவது இந்திய அரசுக்கிட்ட நம்ம வாங்கி அப்படி ஒரு பணம் கொடுத்தா தான் அதை பண்ண முடியும். ஒழிஞ்சு நம்மளுடைய பொருளாதாரத்தை வச்சு நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் அதை செய்யணும். அதை வந்து நமக்கு அன்றாட பயன்பாட்டுக்கு அதை பயன்படுத்திக்கணும். ஆனால் நமக்கு வேண்டிய தண்ணீரை பெறுவது இந்த 192 தண்ணீரை டிஎம்சியை நம்ம கண்டிப்பாக பெற வேண்டும். காவிரியில் நீர் மேலாண்மை செய்ய வேண்டும். அப்புறம் வந்து இந்த கர்நாடகாவில் வந்து மேகதூவில் அணை கட்டுறாங்களா, அதை கண்டிப்பாக தடுக்க வேண்டும். அதனால் இது மாதிரி அதையெல்லாம் நம்ம கண்டிப்பாக எதிர்காலத்தில் எங்கே மீத்தேன் கேஸ் அங்கே எடுக்கிறதுக்கு இப்பொழுது போல் இனிமேல் அனுமதிக்கக்கூடாது. இந்த வகையில் இதற்கு வேண்டிய பணம் எல்லாமே நமக்கு வந்து என்னென்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து மத்திய அரசிடம் வாங்கி அந்த நீர் மேலாண்மையை செய்யணும். எல்லா செலவும் என்னென்னா அப்படி செஞ்சால் தான் அந்த மாதிரி நமக்கு வந்து தொலைநோக்கோடு எல்லாரும் ஆக்கத்துடன் ஊக்கத்துடன் செஞ்சால் தான் அந்த காவல் நிலைய நீர்மேலையை செய்து அங்கே உள்ள இருக்கின்ற மக்கள்கள் இனியாவது விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்ளாமல் தடுக்க முடியும் என்று நான் நம்புகிறேன். இன்றைய கோடை காலகட்டத்தில் வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்து கொண்டே வருகின்றது. எனவே இந்த வெப்பத்தின் தாக்கத்திலிருந்து நம் சுற்றுச்சூழலை எவ்வாறு நாம் அழகாக பாதுகாத்துக் கொள்ளலாம் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் டாக்டர் வின்சென்ட் அவர்கள். நம் விடையிலே நிகழ்ச்சி நிறைய பகுதியாக வரவிருப்பது சுற்றுச்சூழல். ஏப்ரல் 18ஆம் தேதி, அதாவது நேற்று, உலகம் முழுவதும் ஒரு முக்கியமான தினத்தை கொண்டாடி இருக்கிறது. என்ன அந்த தினம் என்று பார்க்கிற பொழுது வேர்ல்ட் ஹெரிடேஜ் டே, உலக பாரம்பரிய தினம் என்று ஒரு முக்கிய நாளை கொண்டாட வேண்டும் என்று யுனெஸ்கோ அனைத்து நாடுகளையும் கேட்டுக்கொண்டு அதன் அடிப்படையில் நேற்று அந்த தினத்தை அனைவருமே கொண்டாடி இருக்கிறோம். ஆனால் அந்த தினம் சொல்லுகிற பாடம் என்ன என்பதுதான் இங்கே முக்கியமானது. ஏன் ஒரு பாரம்பரியமான ஒரு சூழலை நாம் கொண்டாட வேண்டும், அல்லது ஒரு இடத்தை நாம் ஏன் நினைவு கூர்ந்து அதை பற்றி பல விஷயங்களை ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த தினம் மிகவும் சிறப்பாக பல நாடுகளில் கொண்டாடப்பட்டிருக்கிறது. இந்தியாவை பொறுத்தளவிலே அந்த நாளுக்கு இன்னும் அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே அது கருதப்படுகிறது. ஏனென்றால் யுனெஸ்கோவால் அடையாளம் காணப்பட்ட உலகம் முழுவதுமே உள்ள இடங்களை, பல 100 இடங்களை அவர்கள் அடையாளம் கண்டிருக்கிறார்கள். அதில் 35 இடங்கள் இந்தியாவில் இருக்கிறது. ஆனால்தான் இந்த தினம் இந்தியாவுக்கு மிக முக்கியமானது. இந்த பாரம்பரியமிக்க கட்டடங்கள் அல்லது இடங்கள் அல்லது மலைகள் ஏன் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது என்று கேட்டால், அது நம்முடைய நாட்டினுடைய பொக்கிஷங்கள் என்று கருதப்படுகிறது. ஏனென்றால் இந்த 35 இடங்களை வைத்து பார்க்கிற பொழுது 27 இடங்கள் கிட்டத்தட்ட அந்த 27 இடங்கள் கட்டடங்களை அடிப்படையாக, ஆலயங்களை அடிப்படையாக, இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் உலக பிரசித்தி பெற்ற கட்டடங்கள், கலை நுணுக்கங்களோடு செய்யப்பட்ட அத்தகைய கட்டடங்கள் அனைத்துமே ஒரு கலாச்சாரத்தை பறைசாற்றக்கூடியதாக இருக்கிறது. மீதி உள்ள 8 இடங்கள் இயற்கையை சார்ந்ததாக, இயற்கையினுடைய இடமாக அதை கண்டறிந்து யுனெஸ்கோ ஒரு உலக பாரம்பரிய இடமாக இன்றைக்கு நமக்கு கொடுக்கின்றது. இத்தகைய இடங்கள் எந்த அளவிற்கு நம் முக்கியம் என்பதை முதலில் பட்டியலிட்டு பார்க்கிற பொழுது, முதலாவதாக இது நம்முடைய நாட்டினுடைய அடையாளங்கள்.
இது போன்ற கட்டட நுணுக்கங்கள், கலை நுணுக்கங்கள், அதோடு இயற்கையாக இருக்கின்ற அந்த மலைகள் நம்முடைய நாட்டினுடைய ஒரு நிரந்தரமான சொத்தாக இருக்கின்றது. அடுத்து இந்த பாரம்பரியமான இடங்கள் நாம் மட்டுமல்ல, உலகத்திலிருந்து வருகிற அனைத்து மக்களுமே கண்ணுற்று களிப்புறுவதோடு இல்லாமல் அவர்கள் இந்த நாட்டினுடைய பொக்கிஷங்களை பற்றி தெரிந்து கொள்வதோடு இல்லாமல் நம்மளுடைய நாட்டினுடைய மகிமையை போற்றுகிற வகையில் இந்த இடங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. அடுத்து விஞ்ஞான ரீதியாக பார்க்கிற பொழுது இந்த இடங்கள் பல தொழில்நுட்பங்களை தரக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்றால் இன்று கூட ஒவ்வொரு கட்டடங்களும், நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல், அந்த 27 கட்டடங்களை அடிப்படையாக, கலாச்சாரத்தை அடிப்படையாக உள்ள இடங்கள் பல தொழில்நுட்பங்கள் உருவாவதற்கு காரணமாக இருந்திருக்கிறது. இன்று கூட ஒரு கட்டடத்தை கட்ட வேண்டும் என்றால், இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், இந்த கட்டடங்கள் உலக பிரசித்தி பெற்றதாக இருக்க வேண்டும் என்ற நோக்கோடு செய்யப்படுகிற அத்தகைய முயற்சிகள் இதுபோன்ற பாரம்பரிய கட்டடங்களிலிருந்து பெறக்கூடிய தொழில்நுட்பங்களை அடிப்படையால் தான் இன்று கூட உருவாகி கொண்டிருக்கிறது என்பது நமக்கு இப்பொழுது புரிகிறது. ஏனென்றால் தொழில்நுட்பங்கள் என்பது ஏற்கனவே உருவாக்கப்பட்டது இருந்தால் கூட அதிலிருந்து பல ஆராய்ச்சிகள் மூலம் புது புது தொழில்நுட்பங்களை உருவாக்கி கொள்வதற்கு, கலைநுட்பங்களை உருவாக்கி கொள்வதற்கு இது நமக்கு உதவியாக இருக்கின்றது. உதாரணமாக எடுத்துக்கொண்டால், அஜந்தா எல்லோரா குகைகளை பற்றி நமக்கு தெரியும். வரலாற்றை படித்து பார்ப்பவர்களுக்கு அதனுடைய அதிசயம் எளிதாக புரியும். அஜந்தா எல்லோரா குகைகள் இன்று கூட உலகத்தை வியக்க வைக்கின்றது. அதில் உள்ள கலை நுணுக்கங்கள், அதில் உள்ள தொழில்நுட்பங்கள் பல மேலை நாடுகளுக்கு வியப்பாக இருக்கிறது. அதுபோன்றுதான் தாஜ்மஹால். இன்று கூட தாஜ்மஹால் உலக அதிசயங்கள் ஒன்றாக இருக்கிறது. அதற்கு காரணம் என்னவென்று கேட்டால் அதனுடைய தொழில்நுட்பம். அதுபோன்று நம் நாட்டில் உள்ள கோயில்கள், ஆலயங்கள், இது போன்ற ஒரு சூழல்களை வைத்து பார்க்கிற பொழுது இவை அனைத்துமே நம்முடைய பொக்கிஷங்களாக, நம்முடைய முகவரிகளாக உருவாக்கி கொண்டு அதன் மூலம் இன்றைக்கு உலக நாடுகளுக்கு நம்முடைய புகழை பரப்புகின்ற ஒரு பெரிய பொக்கிஷங்களாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுபோன்று மலைகளை எடுத்துக்கொள்கிற பொழுது நம் இடத்தில் இருக்கக்கூடிய சைலண்ட் வேலி என்று சொல்கிறோம், கஞ்சன்ஜங்கா மலை பிரதேசங்களை பற்றி சொல்கிறோம். இவை எல்லாமே உலகில் எங்குமில்லாத உயிர்களையும் தாவரங்களையும் உள்ளடக்கி இருக்கிறது. அதையும் தாண்டி அத்தகைய மலைகள் அந்த சுற்றுப்புற பகுதிகளை எந்த அளவிற்கு ஒரு உன்னதமாக வைத்துக்கொள்வதற்கு அது உதவியாக இருக்கிறது என்பதை பறைசாட்டி கொண்டிருக்கிறது. அதனால்தான் இந்த தினத்தை நினைவுகூற அதே நேரத்தில் நம்முடைய இத்தகைய நம்முடைய பொக்கிஷமாக இருக்கின்ற இந்த இடங்களையும் இந்த மலைகளையும் முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் பல நேரங்களில் ஒரு தினத்தை குறிப்பிட்டு அதை கொண்டாடுகிற பொழுதுதான் இதனுடைய முக்கியத்துவத்தை பேச முடிகிறது. மற்ற நேரங்களில் அந்த இடங்களை பற்றி தெரிந்திருக்கிறோமே மட்டுமே அல்லாமல் அதனுடைய முக்கியத்துவத்தை, அதனுடைய உன்னதத்தை நாம் அதிகமாக தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்பில்லை. ஆனால்தான் இத்தகைய தினங்கள் நம் மக்களுக்கு அந்த இடத்தை பற்றி சொல்வதோடு இல்லாமல் அந்த இடத்தை பற்றி உள்ள உன்னதமான விஷயங்களை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அடிப்படையில் தான் இந்த உலக பாரம்பரிய தினம் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது. அதனால்
நம்மிடம் இருக்கிற பொக்கிஷங்களை நாம் புரிந்து கொள்வதோடு இல்லாமல், அறிந்து கொள்வதோடு இல்லாமல் அவற்றை பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதையும் தாண்டி இந்த தினத்தினுடைய ஒரு முக்கியமான நோக்கமே என்னவென்று கேட்டால், அவ்வாறு இயற்கையாக இருக்கக்கூடிய அந்த இடத்தை, அந்த பொக்கிஷத்தை பார்க்க வருபவர்களை மகிமைப்படுத்துவதோடு இல்லாமல் அங்கே இருக்கிற மற்ற மக்களும் அந்த இடத்தை அடிப்படையாக வைத்து தங்களுடைய பொருள்களை ஈட்டிக்கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக இந்த இடம் அமைந்திருக்கிறது. ஏனென்றால் தொழில் என்பது அல்லது வியாபாரம் என்பது ஏதோ புதிதாக உருவாக்க வேண்டும் என்பதல்ல. நம்மிடம் இருக்கிற பொருள்களை வைத்து உருவாக்கி தங்களுடைய வாழ்க்கை ஆதாரத்தை பேணுகிற ஒரு சூழலை அந்த வாய்ப்பை இது தருகிறது. ஆனால்தான் இந்த தினத்தை நாம் கொண்டாடுவதோடு இல்லாமல் நம்முடைய இடத்தை பற்றி புரிதலை ஏற்படுத்தி அவற்றை பாதுகாப்பதன் மூலம் நம்முடைய சுற்றுச்சூழலும் நம்மிடம் இருக்கிற பொக்கிஷமாக இருக்கிற அந்த இடத்தையும் நம்மால் பாதுகாக்க முடியும். அதன் மூலம் நம்முடைய நாட்டிற்கும் மக்களுக்கும் பெரிய நன்மை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை அது நமக்கு எப்பொழுதுமே தந்து கொண்டிருக்கும்.